ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் ஷா. இன்னைக்கு நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா த ப்ரொஃபஸர் சீக்ரெட் ஒய்ஃப். அண்ட் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ 500 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். தேங்க்யூ ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட் வித்தின் த ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட். எனக்கு வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அது சின்னதாக இருந்தாலும் எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பிகாஸ் என் கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி கண்டென்ட் வச்சு தான் நான் அதை மெயின் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். வெறும் உங்களுக்கு தெரியும் என் ஸ்டோரி ரெகுலராக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸ்டோரி கண்டென்ட் வச்சு தான் இந்த எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாரல் இருக்கும் என் ஸ்டோரியிலேருந்து. ஸோ அதுலேயுமே 500 பேர்கிட்ட எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுனதே வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ, கீப் ஆன் சப்போர்ட்டிங் சராங்க ஃபிக்ஸ். அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், இன்னும் அப்கமிங் இதில் நிறைய மாரல் அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எனக்கு டைம் தாண்டா கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஒர்க் எனக்கு ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. ஒர்க் ஒரு பக்கம் அண்ட் ஐ ஹாவ் சம் ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், ஆடி மாதம் முடிஞ்சு ஃபுல்லாக கல்யாணம் 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 கல்யாணம், இன்விடேஷன் மேலே இன்விடேஷன்லாம் வந்துட்டுருக்கு வீட்டுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டூ. ஸோ அதான் கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கேன். அதனால தான் வீக்லி ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வீக்லி 3 வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன் நான். ஸோ ஐ மிஸ்ஸிங் மை ஓல்ட் டேஸ். ஐ நீட் மை ஓல்ட் டேஸ் பேக். அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு கொஞ்சம். பட் ஸ்டில் ஐல் கிவ் மை பெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ப்ரொஃபஸர் டைப் பண்ணோடனே அப்படியே எல்லோரும் ஓட்டிங்கில் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு எல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க போல். ஓட்டிங்கில் 80%, 81% நினைக்கிறேன் நான் கடைசியாக பார்க்கும்போது. ஸோ ப்ரொஃபஸர் டைப் தான் இருந்தது ஜிம்மினுக்கு. ஸோ ஓகே, நம்ம பார்த்துடலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். ஸோ நான் போடுறதே எப்போயாவது ஒன்று தான். அதுவுமே உங்களுக்கு வந்து தானே நீங்கள் பார்க்க முடியும். அதனாலயாச்சும் அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இப்போது ஸ்டார்டிங்கை ஜிமினை பார்க்கலாம்டா. அவர் வீட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து தான் அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. ரொம்ப கோல்டு டைப் ஜிமினோட ப்ரெசனாக பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரு சரியான கோல்டு டைப். அந்த மனுஷன் லைக் வந்து எல்லாத்துக்கும் எரிஞ்சிருச்சு விழுவார். யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டார். ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார், எக்ஸைட் ஆக மாட்டார், அப்புறம் வந்து எமோஷ்னல் ஆக மாட்டார். ஒரு ஒரு விசித்திர பிறவின்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஜட மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்திருக்க மாட்டார். சின்ன வயசில் நல்லா தான் இருந்திருப்பார். சில பல காரணங்களால் அவர் அப்படியே டோட்டலாக அவர் வளர வளர அவரை மெச்சூர்ட் ஆக்கிக்கணும், அதுவும் இல்லாமல் அவர் ப்ரொஃபஸருன்றதுனாலையோ என்னமோ அவரோட டைப்பே அவர் அப்படி மாற்றிருப்பார். இது அவங்க வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது, அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. பட் ஸ்டில் அவர் அப்படி தான் இருப்பார். அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப ஜாலியாக இருக்க ஒரு ஆளுங்க. அவங்க 2 பேருமே ஸ்ட்ரிக்ட்டெல்லாம் கூட கிடையாது ஜிம்மினோட வீட்டில். பட் ஸ்டில் ஜிம்மின் இப்படி தான் வந்து க்ரூ அப் ஆயிருப்பார். அவருக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஹீஸ் அ சிங்கிள் சைல்டு. ஸோ அவங்க அம்மா அப்பா யோசிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில், ஒரு வேளை கூட பிறந்தவங்க யாராவது இருந்திருந்தா கூட அவன் வந்து இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டானோ, நம்ம தான் இதுக்கு காரணமோ, ஒரு பிள்ளையை பாசங்காட்டி வளர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவன் இப்படி வளர்ந்துட்டானோலாம் கூட யோசிச்சிருப்பாங்க. இங்கே ஜிமின் அப்படியே அவரோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. ஜிமின் ரொம்ப டிசிப்ளினான ஒரு, எப்படி சொல்கிறது, பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின் இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. ப்ரொஃபஸர் வேறையா. ஸோ அவர் வந்து ஒரு காலேஜில் இருக்கிற மாதிரியே வந்து வீட்லேயும் அப்படியே ஒரு டிசிப்ளினாக அப்படியே இருக்கணும்னு நினைப்பார். ஸோ இங்கே தான் அவர் பாட்டு அவரோட பிரேக்ஃபாஸ்ட் அமைதியாக பொறுமையாக அதை சூப் பண்ணி அவசர அவசரமாலாம் சாப்பிட்ற ஆள்லாம் அவர் கிடையாது. பொறுமையாக அதை சூப் பண்ணி அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காரு. அவங்க அம்மா தான் பக்கத்தில் அப்படியே இட்லியை வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த 4 இட்லி எத்தனை மணி நேரம் தின்னுட்ருப்ப? சீக்கிரம் தின்னுட்டு எந்திரிக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜிமின், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்னோடய இட்லி நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். இப்போ என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்றாரு. இங்கே அவங்க அம்மா, டேய் விளையாட்டுக்கு கூட உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதாடா? ஏன்டா அம்மா தானே நான், ஏன் என்கிட்ட கூட இப்படி எரிஞ்சு விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க ஜிமின் இங்கே வேறு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே ஜிமினோட அம்மா தான், சரி அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜிமின் அப்படியே பார்க்குறாரு அவங்க அம்மாவை. என்னது, யாரை கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஜிமினோட அம்மா, என்னது யாரை கேட்குறேண்ணா? டேய்
கல்யாணம் ஆகி 2 நாள் தான்டா ஆகுது. என்னடா உனக்கு பொண்டாட்டி இருக்கிறதையே மறந்துட்டியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஜிம்னுக்கும் கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 2 டேஸ் தான் ஆகுது. உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஜிமினோட ஃபேமிலியும், உங்க ஃபேமிலியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்ல லைக் நீங்க எல்லாரும் மீட் பண்ற மாரி ஆயிருக்கும். ஸோ அங்க உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ற மாரி ஒரு ஒரு சினாரியோ அமைஞ்சிருக்கும். லைக் 2 ஃபேமிலிக்கும் ஒத்து போயிருக்கும். 2 பேர் வீட்லயும் ஓகேன்னு சொல்லி, ஜிமின் வீட்லயும் வந்து சர்ப்ரைஸா வந்து ஜிமினுக்கே தெரியாம என்கேஜ்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் உங்க சினாரியோ நடந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? நீங்களும் ஜிமினும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டூ வந்து அப்படியே உங்கள வந்து ஜிமினுக்கு வந்து அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. நீங்க ஜிமின பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ஜிமின் ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அவர் ப்ரொஃபஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு 2nd டிகிரி போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் டேஸ்ல எப்படி உங்களுக்கு உங்க வீட்ல பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கும் ஜிமினுக்கும். இப்போ ஜிமின் வீட்ல தான் நீங்க இருக்கீங்க. ஜிமினுக்கு இந்த மேரேஜில் பெருசாக உடன்பாடு இல்லை. பிகாஸ் ஜிமினுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் லைக் வந்து இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் ரிலேஷன்ஷிப். இதிலெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து இதில் பெருசாக எதுவும் உடன்பாடு இல்லை. ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவர் பிடிச்சி இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால மட்டுமே இந்த மேரேஜுக்கு அவர் ஓகே சொல்லியிருப்பார். ஸோ இங்கே அப்படியே உங்களுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும், உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஆகியிருக்கும். இப்போ ஜஸ்ட் 2 டேஸ் தான் ஆகுது. நீங்கள் வந்து நைட்டு லேட்டாக படுக்கிற ஒரு ஆள், நைட் லேட்டாக படுத்துட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிற ஒரு ஆள். லைக் ஜிமின் அப்படி கிடையாது. அவர் பர்ஃபெக்டாக நைட்டு இத்தனை மணிக்கு படுக்கணும்னா இத்தனை மணிக்கு படுத்துருவார், இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்னா எந்திரிச்சிருவார். இப்போ அப்படி தான் மணி 8 ஆகுது. அவர் காலேஜுக்கு கிளம்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே வந்துட்டாரு. நீங்கள் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, இன்னும் பெட்லேயே தான் படுத்துட்ருக்கீங்க. எங்கள் ஜிம்முன்னு ஓ உன் மருமகளா மேலே போய் பாரு, இன்னும் ஒரு பெட்டில் உருண்டு பொருந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின்னு சொல்கிறாரு. எங்கள் ஜிம்மினோட அம்மா, டே அது சின்ன பிள்ளைடா, இப்போ தான் காலேஜ் முடிச்சுது, 2வது டிகிரி போடுறதுக்கு இருந்தது, அதுக்குள்ளே அவங்க வீட்டில் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன தெரியும், அது போக போக பழகிக்கும். வீட்டு வேலை செய்கிறதுக்கு இங்கே வீட்டுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, சமைக்கிறதுக்கு அம்மா இருக்கேன், இதுக்கு அந்த பொண்ணை இப்போ என்ன பண்ணணுன்ற, தூங்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ஜிம்மின்னு என்னதான் இருந்தாலும் இங்கே வந்துட்டா டிசிப்ளினாக இருக்கணும். முதல்ல அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லு, எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் என்னென்ன பண்ணணும், எந்த டைமுக்கு தூங்கணும், எந்த டைமுக்கு எந்திரிக்கணும், எல்லாத்தையும் டிசிப்ளினாக அவளுக்கு சொல்லிக் கொடு. ஏதோ சின்ன பொண்ணு புதுசாக வந்திருக்காளேன்னு சும்மா விடுறேன், இல்லைனா நானே பேசுகிற மாதிரி இருக்கும், நான் பேசுகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்கிறாரு. இங்கே ஜிமினோட அம்மா, எப்பா சாமி நீ இப்போ எதுவும் பேசி வைக்காத, கல்யாணம் ஆகி வந்த 2 நாளே அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிடாத, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜிமினும் அப்படியே சாப்பிட்டுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. இங்கே ஜிமினோட அம்மா, டேய் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா பாடல் லூசு பயலே இரு அப்படின்னு சொல்லிட்டு, வயனு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை இங்கே வந்து கத்துறாங்க. நீங்கள் அப்போ தான் எந்திரிச்சு மூஞ்செல்லாம் கழுவி அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் உங்கள் அத்தை கூப்பிடவும் அதை வரேங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வரீங்க. நீங்கள் வந்து என்னாச்சு அத்தை அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே உங்கள் அத்தை, என்னாச்சா, உன் புருஷன் கிளம்புறானா, வழி அனுப்பி விட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்புறீங்க. எங்கள் ஜிமின் அப்படியே உங்களை மேலே கீழேயும் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அந்த நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பீங்க, லைக் அந்த ஷார்ட்ஸு டிஷர்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அப்படியே மேலே கீழேயும் பார்க்குறாரு. இதை போட்டுட்டு அப்படியே இங்கே வந்து நிற்கிறா பாருன்ற மாதிரி. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தானே இருக்கீங்க, அதனால அப்படியே இருக்கீங்க. உங்கள் மாமனாரும் இல்லை, அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் மாமனார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் அத்தை தானே இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. எங்கள் ஜிம்மின்னு பார்த்துட்டு செம்மையாக மறைக்கிறாரு உங்களை. உன் வீட்டில் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கலையா, இங்கே எப்படி இருக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டில் போனால் எப்படி நடந்துக்கணும்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஜிம்மினோட அம்மா, நீ பாய் சொல்லிட்டு போமா மேலே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் நம்ம அப்படியே சமாளிக்கிறாங்க. இங்கே நீங்களும் போயிட்டு வாங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு மேலே போயிடுறீங்க. இங்கே ஜிமினோட அம்மா, ஜிமின்னு நான் தான் சொல்லிட்டேன்ல,
அம்மா பார்த்துக்கிறேன், தேவையில்லாம அந்த பொண்ணை ஏதாவது சொல்லி வைக்காத, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசி வைக்காத. ஏற்கனவே உனக்கு பூரெல்லாம் பொண்ணு தேடி எதுவுமே அமையாமல் இப்போ தான் இவளுக்கு கூட சேர்ந்து உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு. எதுவும் தேவையில்லாமல் பண்ணி வச்சிடாத ஜிமின்னு. போ, உன் குழந்தைக்கு இந்த பொண்ணு எப்படி ஓகே சொல்லிச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. கல்யாணம் ஆகிடுச்சுடா, அவள் தான் உன் பொண்டாட்டி, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும். ஒரு ப்ரொஃபஸராக உனக்கு இருக்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜிமின்னு என்னமா பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் பாட்டு போகிறாரு. ஜிமின் ரொம்ப வெறப்பான ஒரு ஆள். இங்கே ஜிமின் உங்களை அவங்க அத்தை முன்னாடி இப்படி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் போய் அங்கே கண்ணை கசிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப செல்லமாக வளர்ந்த ஒரு பொண்ணா. இங்கே வந்து டக்குன்னு ஜிமின் வந்து உனக்கு இதெல்லாம் தெரியாதா, உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படி இப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே உங்கள் அத்தை தான் அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. வயனு தப்பாக நினச்சிக்காதம்மா, அவன் சின்னதுலேருந்தே அப்படியே வளர்ந்துட்டாம்மா. டிசிப்ளினு, பஞ்சுவாலிட்டி இது மட்டும்தாம்மா அவனுக்கு தெரியும். நாங்களே ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு வந்து நாங்கள் லேட்டாக படுத்து லேட்டாக எழுந்திரிச்சாலும் இந்த நாய் அப்படியே அலாரம் வச்ச மாதிரி அலாரமே இல்லாமலே எழுந்திரிச்சிடுவாம்மா. அவன் அப்படியே பழகிட்டான். அவனை எங்கள் தப்பு தான். கூட ஒரு அண்ணன் ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெற்று கொடுத்துருந்தோன்னா அவன் வந்து அவனோட இதில் இருந்திருப்பான். தனியாகவே வளர்ந்ததுனாலையோ என்னமோ தெரியல, இப்படி வளர்ந்து போயிருக்கான். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தை சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் ஐயோ அல்ல அத்தை, அவர் அப்படி இருக்கிறது தப்பு இல்லை. நான் மாற்றிக்கிறேன் அத்தை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் இருப்பேனா, அதான் அத்தை அதே பழக்கத்தில் அப்படி பண்ணிட்டேன். நான் மாற்றிக்கிறேன் அத்தை, நான் கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் என் மருமக எல்லாத்தையும் புரிஞ்சு அனுசரித்து என் பையனை சீக்கிரமாக மாற்றிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அம்மா உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு ஜிமினை பிடிக்கும் ஆக்சுவலி, அதனால் நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்க நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினை எதுக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கும்லாம் இல்லை, பட் அவரை வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ அப்போத்துலேருந்தே உங்களுக்கு ஜிமினை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமினை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஜிமினுக்கும் உங்களுக்கும் 7 வயசு டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு 22, உங்களுக்கு 22 வயசு ஆகுது. ஜிமினுக்கு வந்து 29 இயர்ஸ், அரௌண்ட் 30. ஓகேவா? லைக் வந்து அவர் ப்ரொஃபஸர். ஸோ அதனால் நீங்கள் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, அவர் ப்ரொஃபஸர் ஆகிருப்பார். ஸோ அவர் ப்ரொஃபஸர்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனும் உங்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு லைட்டாக ஒரு மேலே க்ரஷ் இருந்தது. லைக் நல்லா இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார், ஒரு மாதிரி நல்லா ஒரு காமான ஒரு பர்சன். எப்போவுமே இந்த காமாக இருக்கிற ஒரு பர்சன் மேலே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜிமினை மீட் பண்ணும் போதெல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு க்யூரியாசிட்டி தான். எப்படி இவர் இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி பழகுவாருன்ற க்யூரியாசிட்டிலே இருந்திருப்பீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு அவருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணவும் நீங்கள் அதுக்கு நோவே சொல்லலை. பிகாஸ் உங்களுக்கு அவரை பிடிச்சதுனால அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் மேரேஜ் நடந்திருக்கும். பட் ஆனால் இங்கே ஜிமின் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கல ஜிமினை பற்றி. லைக் அவர் எப்படிப்பட்டவர், என்ன பிடிக்கும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இஸ் ஸோ மிஸ்ட்ரி. லைக் அவரை பற்றி அவர் எக்ஸ்போஸே பண்ண மாட்டார். ஒரு சின்ன விஷயம் கூட அவரை பற்றி அவரை உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்கள் கல்யாணம் 2 நாளில் நீங்கள் அவரை பார்த்தது எல்லாமே பர்ஃபெக்ஷன், டைமிங், கீப்பப் பண்ணுறது, லைக் பங்க்சுவலாக நடந்துக்கிறது, பங்க்சுவாலிட்டியாக இருக்கிறது, சொன்னபடி இருக்கிறது. ஒரு மெஸ்ஸியான ஒரு இன்கம்ப்ளீட்டான விஷயங்கள் எதுவுமே அவர் லைஃப்பில் இல்லைன்றது மட்டும் உங்களுக்கு தெரியுது. லைக் வந்து அவர் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதில் வந்து அவர் வந்து உறுதியாக இருப்பார் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே ஆகுது. ஜிமினும் அவரை காலேஜ் போயிட்டு வருவார். லைக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லைக் வந்து அவர் காலேஜ் போயிட்டு வருவார். நீங்கள் அவருக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் உங்கள் அத்தை கூட சேர்ந்து செஞ்சு வைப்பீங்க. அவர் ஃப்ரெஷன் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அவர் காலேஜ் ரிலேட்டடான ஒர்க்கில் பார்த்துட்ருப்பார். நாளைக்கு என்ன கிளாஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணுவார். அந்த கேப்பில் நீங்கள் 2 பேரும் டின்னர் செஞ்சுருவீங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவீங்க. அப்போவுமே ஜிமின் ஸ்லோவாக சாப்பிடுவார். அண்ட் அவர் சாப்பிட்ற வரைக்கும் நீங்களும் அவர் கூட தான் உட்காந்து ஆகணும். பிகாஸ் நம்மளுக்கே ஒரு இது இருக்குல்ல, மற்றவங்க நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஏஞ்சி போனது மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு தான் எந்திரிப்பீங்க. இங்கே ஜிமின் மட்டும் பொறுமையாக சாப்பிடுவார். அவங்க அம்மா அப்பாவுக்கு பழகி போச்சு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் புதுசாக கல்யாணம் வந்திருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்கு பழக கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஸ்டில் அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கீங்க கூடயே. ஸோ இன்னும் உங்களுக்குள்ள லைஃப் ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு அவருக்கு வந்து உங்களை சுத்தமாக பிடிக்கலன்ற மீன்ஸ் உங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் வந்து டோட்டலாக உல்ட்டாவாக இருக்கீங்க. நீங்கள் காலையில் வந்து காஃபி குடிச்சிட்டு தான் ப்ரஷ் பண்ணுவீங்க. அவர் எப்படி கிடையாது. அவர் எந்திரிச்ச
உடனே ப்ரஷ் பண்ணிட்டு தான் காஃபி குடிப்பார். நீங்கள் பெட் காஃபி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுவீங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவர் எக்ஸசைஸு அந்த மாதிரி போவார். நீங்கள் வந்து ஃபோனை நோண்டிட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு படுத்துட்ருப்பீங்க. அவருக்கு வந்து இது சுத்தமாக செட் ஆகலை. எந்த ஒரு விஷயமும் அவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணாததுனால அவரோட லைஃப் அவர் தனியாக வாழ்கிறாரு. என்னதான் உங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் இருந்தாலும் நீங்கள் தனியாக வாழ்கிறீங்க, அவர் தனியாக வாழ்கிறாரு. ஸோ உங்கள் லைஃப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் அவர் அதுக்கு இடமே கொடுத்துருக்க மாட்டார். அவரை பற்றி தெரிஞ்சால் தானே அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம அதை நடந்துக்க முடியும். பட் ஸ்டில் அவர் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு எதுவுமே ஒரு அட்டாச்மெண்ட்டாகவே அவர் இருக்க மாட்டார். எல்லாத்துக்குமே தனியாக போகிறது, அவங்க அம்மா அப்பா கூட அவங்கள அமுச்சு விட்டுறது. அவர் டோட்டல் ஃபோக்கஸ்ட் அவர் ப்ரொஃபஸர் ஒர்க்கில், அவர் வந்து அதில் தான் அவர் ப்ரொஃபஷனில் தான் அவர் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. என்ன இவர் கல்யாணம் ஆகி வந்திருக்கோம், ஒரு ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. ஒரு வாட்டி கூட வெளியில் கூட்டிகிட்டு போகலாமா, போகிறேன்னு சொல்லலை. எங்கேயாச்சும் போகலான்னு கேட்கல. இவர் வெளியே அழகாக இருக்காருன்னு மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நான் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இங்கே டேஸ் இப்படியே பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. இங்கே அப்படி ஒரு நாள் தான் இங்கே ஜிமின் வந்து அதான் அவரோட காலேஜுக்கு போயிடுறாரு. அவர் ப்ரொஃபஸர்னால இங்கே உங்கள் அத்தை தான் சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தலையில் துண்டு கட்டிட்டு அப்படியே கீழே வந்து உங்கள் அத்தைக்கு விட தான் அப்படியே காய்கறி அங்கே பக்கத்தில் வச்சுருப்பாங்க. உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுருப்பாங்க. சரி ஓகே அதை நறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு அப்படியே நீங்கள் நறுக்கிட்டே உங்கள் அத்தைக்கிட்ட பேசுகிறீங்க. அத்தை அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவங்க அத்தையும் என்னடி பையனு புடவெல்லாம் கட்டியிருக்க புதுசா, என்ன எப்பவுமே அந்த அரை ட்ரௌசர் போட்டது என்ன சுற்றுவ, என்ன புதுசாக புடவை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் அத்தை அது எப்போயாச்சும் தான் அத்தை போடுவேன் நைட் ட்ரெஸ்ஸு, ஏன் இந்த புடவை நல்லா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அத்தை சும்மா சொன்னேன்டி, லட்சணமாக அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டவங்க சமைக்கிறாங்க. நீங்கள் அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அத்தையும் என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை உங்களுக்கே தெரியும், எனக்கு ஃபஸ்ட்டு டிகிரி முடித்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு 2வது டிகிரி போடணும் அத்தை, நான் எம்பிஏ பண்ணணும்னு ஆசையாக இருக்கு அத்தை, நான் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இங்கே உங்கள் அத்தை இதில் என்னடி எதுக்கு தயங்கி கேட்டுட்ருக்க, என்ன கொலை குத்தம் பண்ண வரத்துக்காக கேட்குற, படிக்கணும்னு தானே கேட்குற. அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் தெரியும் நீ 2வது டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வெயிட் பண்ணேன்னு. வா நான் வந்து ஜிமின் கிட்டே பேசி உனக்கு ஜிமின் காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ அவரு கூட வேணாத்த, நான் தனியாகவே போய்க்கிறத்த நான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை வயனு விளையாடுறியா, உன் புருஷனே ப்ரொஃபஸர் தானே, அவன் கூடயே சேர்ந்து காலேஜ் போயிட்டு அவன் கூடயே பத்திரமா திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம்ல, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் ஜிமின் கிட்டே பேசுகிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பார்த்து சமைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இதில் பெருசாக இது இல்லை. ஏன்னா ஜிமின் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், ஒரு அஃபெக்ஷனே எதுவுமே இல்லை. அவரு கூட போய் படித்தா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி ஓகே அத்தை அவங்க எப்படியும் மைண்டை மாற்ற மாட்டாங்க, கல்யாணம் ஆன பொண்ணை தனியாக எப்படி அனுப்புவாங்க புருஷன் ப்ரொஃபஸராக இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க ஜிமின் வரத்துக்கு. ஸோ ஜிமினும் ஈவினிங் வந்துடுறாரு. வந்து அவர் டின்னர் சர்வ் பண்ணுறாங்க. டின்னர் சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இப்போ தான் அவங்க அம்மா ஜிமினு அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே ஜிமினு என்ன அப்படின்னு பார்க்குறாரு. பையனு 2வது டிகிரி போடணும், உன் காலேஜில் போட்டுடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜின் அப்படியே உங்களை பார்த்து ஒரு லுக் விட்றாரு. அப்படியே திருப்பி அவங்க அம்மாவை பார்க்குறாரு. ஏன் ஊர் உலகத்தில் வேறு காலேஜே இல்லையா, இங்கே தான் போடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே ஜிம்னோட அம்மா என்னடா பேசுகிற, கல்யாணம் ஆகி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கல்யாணம் ஆன பொண்ணுக்கு நம்ம தானே பொறுப்பு, எங்கேயோ போய் சேர்ந்து அவள் படிக்கிறதுக்கு உன் கூடயே சேர்ந்து படிச்சுட்டு போகிறதுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு, நீ அவள் புருஷன் தானே, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி பத்திரமா கூட்டின்னு வந்து வீட்டிலே விட்டுடு, இது என்னமோ பெரிய வேலைன்ற மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. இங்கே ஜிமின்னு சரி இப்போ என்ன உனக்கு, அவளுக்கு என் காலேஜில் அட்மிஷன் போடணும் அதானே, போடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்றாரு. இங்கே உங்களுக்கு ஜிம்மின் காலேஜில் போய் படிக்கணும்னு உங்களுக்கு இதுவே இல்லை. ஆனால் உங்கள் அத்தை அதுதான் கரெக்டாக இருக்கும், அதான் சேஃபாக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இங்கே அப்படியே நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிம்மின் லேப்டாப்பில் தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் ரூமில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் லைக் அந்த ஹேர் எல்லாம் ஜடெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ கழட்டி கொண்டை போடுறதுக்காக அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்காந்து நீங்கள் பாட்டு அதை பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மன் வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஓ, இவருக்கு நம்ம பேரெல்லாம் கூட தெரியுமான்ற மாதிரி அப்படியே திரும்புறீங்க. ஆ என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே ஜிம்மன் அம்மா சொன்ன மாதிரி நான் அட்மிஷன் போட்டுடுறேன். ஆனால் உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி நீ எதுவும் காமிச்சிக்காத. நம்மளோட மேரேஜ் அங்கே சீக்கிரட்டாக தான் இருக்கணும். நான் காலேஜிட்டு பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸர் மட்டும்தான். வேறு எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுக்கணும்னு கூட ட்ரை பண்ணாத. என் ஹஸ்பண்ட் ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி அது காலேஜுக்குள்ளே கிடையாது, புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் புரியுதுங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வேறு காலேஜை போட்டுக்கிறேன்னு. ஆனால் அத்தை தான் சேஃப்டி முக்கியம், நீ அவர் கூட போயிட்டு அவங்க கூட வந்துடுவேன்னு சொன்னாங்க, அதாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிம்மன் அது பரவாயில்ல, அது அம்மா வச்சு புரிய வைக்க முடியாது. பட் காலேஜ்குள்ளே நான் ப்ரொஃபஸர் மட்டும்தான். இதை வச்சு நீ எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டார் திருப்பி அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஒரு ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறாரு? ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு படுத்துக்கிறீங்க. இங்கே ஜிமினும் அவர் ப்ரொஃபஸர் ரிலேட்டடாக இருக்க ஒர்க்கை பார்த்துட்டு அவருமே படுத்து தூங்கியிருப்பார். ஸோ ஜிமின் சொன்ன மாதிரி அவருக்கு அங்கே அட்மிஷனும் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து காலேஜும் ரீஓப்பன் ஆகுது. ரீஓப்பன் ஆன உடனே நீங்களும் போகிறீங்க. போகும்போதே உங்களுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட், பிகாஸ் நீங்கள் ஏற்கனவே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் இது ஒரு ஜேர்னி இல்லை, ஒரு 2 years ஜேர்னி. எப்படி இருக்க போகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ நம்ம நிறையா கற்றுக்கலான்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படி நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டு டிகிரி படிச்சிங்களோ அதை விட டபுள் எத எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இப்போ இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட் டிகிரியில் நம்ம பார்த்ததுனால இதில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நம்மளுக்கு தெரியும், எந்த டைமில் படிக்கணும் எல்லாமே தெரிஞ்சிடும்ல. ஸோ என்ஜாய் பண்ணுறதை மட்டுமே ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு நீங்கள் காலேஜ்குள்ளே என்டர் ஆகிறீங்க. அது ஒரு பெரிய காலேஜ் தான், ரொம்ப பெரிய ஒரு சிட்டிலேயே ரொம்ப பெரிய காலேஜ் தான். ஸோ உள்ளே என்டர் ஆகும்போதே உங்களுக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட செட் ஆவாங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நீங்களும் நான் மேரிடுன்றத விஷயத்த நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் தாலியே மறைச்சி தான், சுடிதாருக்குள்ளே மறைச்சி தான் போட்டுட்டு போவீங்க. அது கோஎட் காலேஜ் தான், ஓகேவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இருக்கிற காலேஜ் தான் அது. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. போயிட்டு உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆகி பார்த்தா லைக் ஓவராலாக பார்த்தா எல்லாமே உட்காந்துருக்கானுங்க, பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக. அங்கே பொண்ணுங்க சைடில் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே லைக் உங்களை ஒரு மாதிரி பார்க்குதுங்க. எப்போவுமே எல்லாருமே புதுசாக காலேஜில் என்டர் ஆனால் அது நடக்கிறது தானே. நீங்கள் பாட்டு அப்படி என்ன பண்ணுறீங்க, நேராக போகிறீங்க, லாஸ்ட்டில் போகிறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. நேராக போய் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க. அவள் பேர் மீனா, ஓகேவா? நீங்களும் மீனாவை மட்டும் இப்போ லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே நீங்கள் போயிட்டு அப்படியே கம்முன்னு உட்காரோம். அந்த பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்டா நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஆமாம், என் பேர் மீனா, உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் ஐம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு கை கொடுக்குது, நீங்களும் கொடுக்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் டிகிரி போட்டிங்க, ஃபஸ்ட்டு டிகிரி எங்கே படிச்சிங்க, அந்த மாதிரிலாம் பேசிக்கிறீங்க. இந்த காலேஜை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு, நார்மலாக ஒரு நியூ இன்ட்ரோ கொடுத்தா எப்படி பேசிப்போமோ அந்த மாதிரி பேசுகிறீங்க. உங்கள் வைப்பும் மீனா வைப்பும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்குள்ளே என்டர் ஆகுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி. ஸோ இங்கே அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் கிளாஸ் டீச்சர் பேசுகிறாங்க. உங்கள் கிளாஸ் டீச்சர் ஒரு லேடி தான். ஸோ அவங்க பேசுகிறாங்க இந்த காலேஜை பற்றியான அருமை பெருமை ஓரியன்டேஷன் மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே பேசிகிட்டே இருக்கவும் அப்படியே சப்ஜெக்ட் வைஸாக சப்ஜெக்டாக
சார் அதான் டீச்சர்ஸும் வராங்க. ஸோ அவங்களுக்கு இப்படியே 5 பீரியட் உங்களுக்கு ஓகேவா? ஸோ ஒரு பீரியடுக்கு ஒரு ஆள் வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க இந்த டீச்சரை இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கவும், இங்கே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸ் லாஸ்ட்டு பீரியட் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அடுத்த பீரியட்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யார் வருவா, எந்த சார் வருவார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு ஜிமின் வராரு. ஜிமின் தான் உங்கள் கிளாஸுக்கு அக்கௌண்ட்ஸ் டீச்சர். அவர் வராரு. நீங்கள் அவரை பார்த்த உடனே ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இங்கே மீனா, ஏய் என்ன வயன், உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. நீங்கள் இல்லை 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 தெரியாது, காலையில் பார்த்தேன், எல்லார்கிட்டையும் கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்தாரா, அதான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நமக்குலாம் வந்துடவே கூடாதுடா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நம்மளுக்கே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே எல்லோரும் ஏஞ்சி நிற்கிறாங்க, நீங்களும் அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. ஓகே சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. இங்கே அப்படியே எல்லோரும் உட்காந்தாச்சு. இங்கே நேரம் உங்களை தான் பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு அப்படியே சுற்றி முற்றி எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், நான் வந்து ஜிமின், உங்கள் அக்கௌண்ட் சார். ஸோ பேசிக்கலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இஃப் யூ டோன்ட் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட்ஸ் நிறையாவே கொடுப்பேன். லைக் ஹோம் ஒர்க் பண்ணுறதோ, இல்லை அசைன்மெண்ட்ஸ் எழுதுறதோ, இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டைமுக்கு வந்து அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். நான் ரொம்ப டெரர்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. பட் எனக்கு வந்து ஒர்க்கில் இப்போ என்னோடய சப்ஜெக்டில் நான் கொடுக்குற ஒர்க்கில் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கான பாண்டிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இஃப் யூ கைஸ் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும். நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல, பயமுடுத்தலை. ஐம் ஜஸ்ட் சேயிங் வாட் ஐம். அப்புறமா ஐயோ சார் என்ன இப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்னோடய ஒர்க்கில் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடணும். அண்ட் முக்கியமாக எக்ஸாம்ஸில் என் சப்ஜெக்டில் யாரும் ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயில் ஆனாங்கன்னா த பனிஷ்மெண்ட் வில் பி த சிவியரஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் சார் என்ன எப்படி பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸுக்கு பாவம் பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராக இருந்தாலும் என் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் கண்டிப்பாக நான் அந்த ரிஸ்க் நான் எடுப்பேன். மற்றபடி லெசன்ஸ் எல்லாம் போக போக உங்களுக்கு நான் நடத்துகிறது புரியும். சம்மில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தியரிஸ் ஓகே தான், தியரியில் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் சம்மில் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்ன்றதுனால நான் இந்த கிளாஸும் எடுக்கலை. நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது அப்படியே உங்களை பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட பேசுங்க, சத்தம் வராமல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படு ஜிம்மின் அப்படியே இங்கேதுக்கும் அங்கேத்துக்கும் நடக்கிறாரு. அவர் கேர்ள்ஸ் பக்கம் வரல, நேராக ஃபஸ்ட்டு பாய்ஸ் சைடு தான் போய் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. நீங்கள் பேனு பார்த்துட்ருக்கீங்க, ஓ இவர் கிளாஸில் இப்படி தான் இருப்பாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் வீட்டில் அவரை பார்த்துருப்பீங்க, கிளாஸில் எப்படி இருக்காருன்னு தெரியாதுல்ல. இப்படி தான் இருப்பாரான்னு பேனு அவரே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே மீனா வந்து ஏய் வயனு, என்னடி அந்த சாரியை உத்து பார்த்துட்ருக்க, என்ன சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஏய் கம்முனிரு, அதெல்லாம் இல்லை, அந்த ஆள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, சைட்டு வேறு அடிக்கிறாங்க, ஏண்டி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஆள் நல்லா தாண்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனை அப்படியே கணத்து மேலே கையை வச்சு ஜிம்மினை பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஏன் சொல்ல மாட்டா, அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார், அவர் பேசுகிறது எதுவுமே நல்லா இல்லை, எப்படி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீனா கிட்ட சொல்கிறீங்க. இங்கே மீனா, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டில் செம்ம ஸ்வீட்டாக இருப்பாங்களாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறான். இங்கே மைண்ட் வாய்ஸு வீட்டில் வந்து அப்படியே பார்த்த மாதிரி தான், வீட்டில் இதை விட மோசமாக இருப்பாண்டி இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா அப்படியே டைம் போகுது. இப்போ அவர் அப்படியே கேர்ள்ஸ் சைடு வர்றாரு. கேர்ள்ஸுங்கெல்லாம் செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமின் செம்மையாக இருப்பார், அவர் ஸ்பெக்ஸ் வேறு போட்டுப்பாரா, சூப்பராக இருப்பாரா, அப்படியே ஃப்ளர்ட்டிங்காகவே பேசுகிறாளுங்க. சார் உங்களுக்கு நீங்கள் மேரிடா அப்படின்ற மாதிரி கேட்குறாளுங்க. இங்கே ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. மேரிடான்னு கேட்கும் போது அப்படியே உங்களை பார்த்துட்டு இல்லை ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை சார் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான், வி ஹாவ் டு நோ ஹூஸ் த லக்கியஸ்ட் ஒன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுறாளுங்க. இங்கே நீங்கள்
ஆமாம், லக்கியஸ்ட் ஒன்று. கல்யாணம் பண்ணி போய் பார்த்ததுக்கப்புறம் தானே தெரியுது லக்கியா அன்லக்கியான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கேர்ள்ஸ், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டு போகிறாரு. இப்போ நேரம் உங்ககிட்ட தான் வர்றாரு. இங்கே வீணாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது, நர்வஸ் ஆகிறா. அவளுக்கு தான் க்ரஷ் இல்லை, அப்படியே நர்வஸ் ஆகிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் அப்படியே வந்து உங்ககிட்ட தான் நிற்கிறாரு. நீங்கள் ஆக்சுவலி வந்து பெஞ்சுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க, அதாவது நம்ம வெளியில் போவோம்ல அந்த சைடு உட்காந்துருக்கீங்க. மீனா வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் இப்படி 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. இப்போ நேராக ஜிம்னு உங்ககிட்ட தான் வராரு. ஆமாம் கேர்ள்ஸ், நீங்கள் 2 பேரும் மட்டும் என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க? மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப டாக்கட்டிவாக நல்லா தானே பேசுகிறாங்க, நீங்கள் மட்டும் என்ன பேசவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் உங்ககிட்ட பேசினா நீ அப்படியே பேசிடுவ அப்படின்ற மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சி முன்னாடியே வராரு, வந்து கையை காட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசினாங்கன்னா எந்திரிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. எஸ் சார் அப்படின்னு. எந்த காலேஜ் நீ முன்னாடி எந்த காலேஜில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எஸ்ஐடி காலேஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, அந்த காலேஜில் படித்த பொண்ணுங்கள்லாம் திமிராக தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் வருது. உங்களோட ஃபஸ்ட்டு டிகிரி நீங்கள் படித்த காலேஜை அவர் தப்பாக வந்து சொல்லிகிட்ருக்காரு திமிராக இருப்பாங்கன்ட்டு. நீங்கள் அப்போல்லாம் இல்லை சார், அங்கே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜிமன் சிடான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக உங்களுக்கு விட்றாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, கவனம் உட்காந்துக்கிறீங்க. அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறாரு ஓரளவுக்கு, ஆனால் உங்கள் கிட்ட மட்டும் தான் எரிஞ்சு விழுறாரு. உங்களுக்கு இதுவே நீ என்னை ஒரு ஒய்ஃபாக பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தவங்களா பார்த்துருந்தா நீ இப்படி பண்ண மாட்டலன்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே டைம் பாஸாகவே அப்படியே முடியுது. நீங்கள் அப்படியே மீனாட்ட நீங்களும் மீனாவும் கேண்டீனில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு போகிறீங்க. போகும்போது கரெக்டாக ஜிமினும் அவர் கார் எடுத்துகிட்டு அவர் அங்கே வந்து காலேஜ்லேருந்து வெளில போகிறாரு. நீங்கள் கரெக்டாக பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கும் போது இங்கே ஜிமின் வராரு, வந்து நிற்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அல்லது அவர் வெயிட் பண்ணுறாருன்னு நீங்கள் நிற்கிறீங்க. நேரம் அவங்கக்கிட்ட வராரு, டோர் இறக்குறாரு, கண்ணாடி டோர், அதான் காரோட டோர் இறக்கிட்டு அதை கண்ணாடி இறக்கிட்டு வேன் எப்படி வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் பஸ்ஸில் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை மணிக்கு பஸ் வரும் அதெல்லாம் கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 4 o'clock வந்துடும் சொன்னாங்க சார், இன்னொரு 10 minutesல வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க அவர்கிட்ட. அவர் சரி ஓகே, நான் இங்கேருந்து அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போனால் கூட நான் அவனை கூப்பிட்டு போயிடலாம், பட் நான் இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் சொன்னாங்க. போகிறேன், நீ பத்திரமா போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு நீ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட, இல்லைன்னா அம்மாட்ட சொல்லு, நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. உங்களுக்கு சுத்தமாக புரியல, இவனை எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒய்ஃபு நியூலி மேரிட் வேறு, ஒரு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகணுன்ற அந்த மேனஸ் கூட இல்லாமல் அவன் பாட்டு போகிறான்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, எனக்கு இது தேவை தான், மேலாட்டை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுன்ற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அழகு மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் கேர் லவ்னு இதெல்லாம் இருக்குதான் நம்ம செக் பண்ணியிருக்கணும். அழகாக இருக்கான்னு கட்டிக்கிட்டோம் இப்போ பாருன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அத்தை வந்து உங்களை அப்படியே தேடுறாங்க, எங்கே ஜிமின் வரானா பின்னாடி அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா யாரும் வரல. இங்கே உங்கள் அத்தை உங்கள் அம்மா அதான் உங்கள் அத்தை கிட்ட தான் நீங்கள் அப்படியே போகிறீங்க. இங்கே உங்கள் அத்தை வயனு எங்கடி அவன் அப்படின்னு அப்படியே பின்னாடியே பார்க்குறாங்க. யார் அத்தை? உங்கள் பிள்ளையா? உங்கள் பிள்ளை ஏதோ அவர் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாராம், அதனால் நான் பஸ் தான் அத்தை ஏறி வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அத்தைக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னது பஸ்ஸில் வந்தியா அப்படின்ட்டு. நீங்கள் நேராக போய் டைனிங் டேபிள் அப்படியே தலையை வச்சு அப்படியே படுத்துக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின் பண்ணுறது. எங்கள் அத்தைக்கு புரியுது, அவங்க வராங்க. மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க. நீங்கள் அத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு புரியல, அவருக்கு உண்மையிலே என்னை பிடிக்கலன்னா எதுக்கு அத்தை என்னை கல்யாணம் பண்ணார்? பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை அவனுக்கு இந்த கல்யாணத்துலலாம் இஷ்டமே இல்லை வயன்னு, நாங்கள் சொல்லி வற்புறுத்தி தான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சோம்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தை சொல்கிறாங்க, நீங்கள் வற்புறுத்தி கல்யாணம் ஏன் பண்ணீங்க? அவர் என்கிட்ட மூஞ்சு முகம் கொடுத்து கூட பேச மாட்டுறாரு, யாரோ மாதிரி இருக்கார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தை, போக போக எல்லாம் சரியாயிடும்டி, அவன் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பான். எனக்கு உன்னை புரிஞ்சுக்க ஒரு வாரம் கூட ஆகலை, நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கேன். அதே மாதிரி உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு புரியும்டி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தை சொல்லவும், நீங்கள் எப்போ புரிஞ்சு எப்போ பழகிறதோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நேரம் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே ஜிமின் அப்படியே அவர் கொஞ்சம் ஈவினிங் ஆட்டம் வர்றாரு. நீங்கள் நேரம் ரூமில் போயிட்டு படுத்துடுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்ட்டு. இங்கே நேரம் அவர் வர்றாரு, வந்துட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு, மா எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு. இங்கே ஜிமினோட அம்மா, டேய் உனக்கு நாங்கள் என்ன சொன்னோம், எதுக்கு வயனை உங்கள் காலேஜில் சேர்க்க சொன்னோம், அவளை சேஃபாக கூட்டிகிட்டு போய்ட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்து நீ விட்டுருவேன்றதுனால தானே நான் சொன்னேன், என்னடா அவளை பஸ்ஸில் வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே ஜிமின், இதில் என்ன இருக்குது, ஏன் பஸ்ஸில் வந்தால் அந்த அம்மா கால் என்ன நோக்கும் அப்படியே என்ன உடஞ்சா போயிடும், நல்லா தானே இருக்கா, ஏன் பஸ்ஸில் வந்தால் என்ன மகாராணியா அவள், நான் ஒரு வேலையாக வெளியில் போனேன், அதனால நான் அவளை பஸ்ஸில் வான்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ முதல்ல இந்த மகாராணியை ட்ரீட் பண்ணுறதெல்லாம் நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் அப்படியே உங்கள் காதுபடியே கத்துறாரு. உங்களுக்கு நல்லா விழுது அவர் பேசுகிறதெல்லாம், அவங்களுக்கு அழுவையாக வருது, இந்த மனுஷன் இப்படி பேச முடியும்ன்ட்டு. இங்கே ஜிம்னோட அம்மா வாய் உடச்சிட்டு ஜிமின், என்ன பேச்சு இதெல்லாம், அவள் உங்கள் ஒய்ஃப், அவளை நீ எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜிமின், நானாக கேட்டேன் இந்த ஒய்ஃபை, நீயா வற்புறுத்தி நீ கல்யாணம் பண்ணி வச்ச, நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நாங்கள் செத்துருவோன்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி நீ அந்த பொண்ணை கட்டி வச்ச, இப்போது நான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறதுக்கு எதுக்குமா, இது என்னோடய வாழ்க்கை, எனக்கு பிடிச்சா நான் பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான், நான் வேணும்னு அவளை ஒன்று பஸ்ஸில் வர சொல்ல, எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, நான் வீட்டுக்கு வரலன்னா நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்திருப்பேன், எனக்கு வேறு வேலை இருந்ததுனால தானே அவளை பஸ்ஸில் வான்னு சொன்னேன், இதில் என்னமோ பெரிய குத்தம் பண்ணாட்டம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் நேராக நீங்கள் அப்படியே மேலேருந்து உங்கள் ரூம்லேருந்து அப்படியே கீழே குடுன்னு அப்படியே அழுதுகிட்டே வரீங்க. வந்து, அத்தை நான் இனிமேல் பஸ்லேயே வந்துக்கிறேன் அத்தை, இனிமேல் யாரும் கூட்டெல்லாம் வேண்டாம் அத்தை, நான் காலையிலேயே பஸ்லேயே போய்க்கிறேன், வரும்போது திருப்பி பஸ்லேயே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே போயிடுறீங்க. இங்கே ஜிம்மினுக்கும் சீன் போடுறீங்கன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. இங்கே அவங்க அத்தை, வயன் இங்கே சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் யார் பேசுறதும் கேட்கல, நீங்கள் பாட்டு உங்கள் ரூமில் போய் படுத்துட்டு அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. நைட்டு சாப்பிட கூட எழுப்புறாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தைக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புள்ள ஒரு பக்கம் எப்படி இருக்கான், மறுபக்கம் ஒரு பக்கம் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ டேஸ் இப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்படியே போகுது. உங்களுக்கு கிளாஸும் நடக்கும், நீங்கள் கிளாஸில் லைக் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. போக போக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால நீங்கள் காலையில் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டு 10 மினிட்ஸ் லேட் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து ஃபஸ்ட்டு கிளாஸே ஜிமினோட கிளாஸு. நீங்கள் உங்கள் பஸ்ஸு இங்கே டிராஃபிக்னால லேட் ஆகிடுது சொன்னாலும் 10 மினிட்ஸ் லேட்டு. தப்புன்னு ஓடுறீங்க, மீனாக இருக்கனே வந்துட்டா தப்புன்னு ஓடுறீங்க. கரெக்டாக அட்டண்டன்ஸ் எடுத்துருக்க டைம் நீங்கள் போய் அப்படியே வாசலில் நிற்கிறீங்க. எங்கள் ஜிமின் அப்படியே ஒரு வாட்சை பார்த்துட்டு, மிஸ் வயன் டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா, காலேஜ் டைமிங் 9 o'clock, இட்ஸ் 9:10, 10 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கீங்க. உங்களுக்கு பஞ்சுவாலிட்டினா என்னன்னு தெரியுமா, டைமுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இங்கே நீங்கள் தெரியும் சார், பஸ்லாம் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு, பஸ்ஸு டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு சார், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமன், இந்த சில்லி எக்ஸ்கியூசஸ்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் நேராக போங்க, போய் உங்கள் ஹெச்ஓடியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது ஒரு சின்ன விஷயந்தான், அடுத்த வாட்டி பண்ணாதீங்கன்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம், பட் வேணும்னு போய் ஹெச்ஓடியை பார்த்துட்டு வாங்கன்றாரு. உங்களுக்கு அவ்வளோ காண்டாகுது, உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கும் தெரியுது இது டூ மச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நீங்கள் நிறைய ஹெச்ஓடி கிட்டே போகிறீங்க. போயிட்டு ஹெச்ஓடி கண்டமேனுக்கு கத்துது அந்த பொம்பளை, என்னம்மா நீ அப்படி இப்படின்னு கத்திட்டு,
சரி போ, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸ்கியூஸ், இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக அப்படியே இப்போ நேராக கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. பார்த்தா ஆஃப் த கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்மில் அப்படியே வந்து அக்கௌண்ட் சம் போட்டுட்ருக்காரு. கரெக்டாக நீங்கள் அப்போ போய் நிற்கிறீங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. லாஸ்ட் மார்னிங் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இங்கே அவர் கெடன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டு போய் சம்போட ஸ்டார்ட்டாக அவர் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா தெரியுது ஜிமின் இதை வேணும்னு பண்ணுறாருன்ட்டு. அவர் தான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறத வந்து இது பண்ணார். அவரு கூட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா டைமுக்கு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் கோவத்தில் சொன்னது கூட அவர் வந்து அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. லைக் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா, நான் இன்றைக்கி கோவத்தில் தான் பேசினேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல அந்த மனுஷன். நீ பஸ்ஸில் வரனா வந்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கார். உங்களுக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது இதில் உங்களுக்கு அழுவியே வருது. இந்த ஆள் ஏன் இப்படி நம்மளை பழி வாங்குறாரு, நான் என்ன பண்ணேன் இவரை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே அப்படியே டேஸ்ட் போகுது. நீங்கள் பாட்டை இப்படியே தான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வருவீங்க, திருப்பி ஹெச்ஓடிக்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வருவீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜிம்மினோட கிளாஸில் அவர் வேணுன்னே உங்களை டார்கெட் பண்ணி கொஷின் ரைஸ் பண்ணுறது, நீங்கள் பேசவே மாட்டீங்க, ஆனாலுமே நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லி உங்களை வச்சு எல்லாரையும் திட்டுற மாதிரி உங்களை வச்சு டார்கெட் பண்ணி திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவார். உங்களுக்கு இதுவே மன உளைச்சலாக போகுது. நீங்கள் ஜாலியாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு வந்துட்டு இந்த மாதிரி இவர் பண்ணுறது உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி ரொம்ப டம்புடாக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. ஆனாலும் வேறு வழி இல்லை, போட்டாச்சு, படிச்சு தானே ஆகணும். ஸோ அப்படியே போகுது. இப்போ கரெக்டாக வந்து உங்களோட காலேஜில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் மாதிரி வருது, ஓகேவா? ஸோ கல்ச்சுரல்ஸில் வந்து டான்ஸு, அப்புறம் சிங்கிங், டான்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வருது. ஸோ சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. கரெக்டாக ஜிம்மின் கிளாஸில் தான் வந்து அந்த இது வருது, அந்த நேம் எழுதுறதெல்லாம். ஸோ இங்கே சர்க்குலர் அனுப்பவும் எங்கள் ஜிம்மின் வந்து சர்க்குலர் சத்தமாக படித்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடக்குது, யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தர்றாரு. யார் யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்களாம் வந்து இதில் நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாம் இப்படியே பேசிகிட்டு இருக்கவும் இங்கே மீனா, வயனே அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் என்னடி நீ எதுலேயும் சேரலையாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நீங்கள் இல்லடி எனக்கு வேணாண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி எதுக்கு, சரி நீ சொல்லு, நீ முதல்ல நீ நல்லா பண்ணுவ, பாடுவியா, ஆடுவியா, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவள் கேட்குறா. நான் டான்ஸ் நல்லா ஆடுவேன்டி, பழைய காலேஜில் நல்லா ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கேன் டான்ஸில், கிளாசிக்கல், வெஸ்டர்ன் எல்லாமே சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அப்புறம் என்ன, நம்ம டான்ஸில் பேர் கொடுக்கலாம், நீ நான் ஆடலாம், கிளாசிக்கல் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா. நீங்கள் இல்லடி வேணாண்டி, இங்கே பாரு, நானும் கிளாசிக்கல் டான்ஸை தான், நீயும் கிளாசிக்கல் நல்லா ஆடுவேன்னு சொல்கிறல்ல, நான் சொல்லித்தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் இல்லடி வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே கரெக்டாக மீனா என்ன பண்ணுது, ஏஞ்சி நின்று, சார் என் நேமும் பையன் நேமும் ஃபார் கிளாசிக்கல் டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே ஜிம்மின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. வாட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாரு. இல்லை சார், நானும் பையனும் கிளாசிக்கல் டான்ஸ்க்கு நேம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே ஜிம்மின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாசிக்கல் டான்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் நேமையும் மீனா நேமையும் அவர் எழுதிட்டு அப்படியே அந்த சர்க்குலர் அப்படி கொடுக்குறாரு. இங்கே அப்படியே மற்ற காம்படிஷன் நேம்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்கள் மீனாவை கையை பிடிச்சி இழுத்து ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம ஆடிடலாம், நம்ம பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீ என்ன பண்ண, நீ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 hour என் கூட எங்கள் வீட்டுக்கு வா, டான்ஸ் ஆடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீ அப்புறம் வீட்டுக்கு போ, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறா. நீங்களும் வேணாண்டி அதெல்லாம், நீ மட்டும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லவே இல்லை, நீ கிளாசிக்கல் டான்ஸ் என் கூட தான் ஆடுற, அதுதான். அப்புறம் என்னடி, உனக்கு தான் அந்த டேலண்ட் இருக்குன்னு தெரியுதுல்ல, இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 20 days இருக்குது அந்த காம்படிஷனுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து மீனாவோட வீட்டுக்கு போயிடுவீங்க. மீனா வீட்டுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வருவீங்க. ஸோ உங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அத்தைக்கு ஹாப்பி தான், பரவாயில்ல மருமக பிள்ளை டான்ஸ் எல்லாம் ஆடுமான்ற மாதிரி அவங்க இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுவார், நீங்கள் பஸ் ஏறுற வரைக்கும் அவர் பார்ப்பார்.
என்னதான் வந்து நீ என் கூட வராதன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாலும் நீங்கள் பஸ் ஏறிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போவார். ஸோ இதே மாதிரி அவர் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பார்த்தா உங்களை காணவே காணும், பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு காரை வச்சுட்டு. பார்த்தா நீங்கள் வரவே இல்லை. இப்போ தான் என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எங்கே போனா இவ, காலேஜ்லேயும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அம்மா பையன் ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்கள் இதான் ஜிம்முனோட அம்மா, ஏய் ஆமாண்டா, அவள் பரதநாட்டியத்துக்கு பேர் கொடுத்துருக்காளாமே டான்ஸுக்கு, அதான் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராத்தன்னு சொல்லிச்சு, இன்னிலேருந்து அது ப்ராக்டிஸ் பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அம்மா ஜிமின் கிட்ட சொல்லவும், ஏன் அது என்கிட்ட சொல்ல மாட்டாளாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இங்கே ஜிமினோட அம்மா, ஆமாம் மற்றதெல்லாம் அப்படியே புருஷனாட்டம் உனக்கு அப்படியே கோவம் அதுலேயும் வராது, இதில் மட்டும் உனக்கு கோவம் பொத்திட்டு வருதா, அதான் என்கிட்ட சொல்லிட்டால போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பட்டுன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்க புள்ள மேலே வெறுப்பு இருக்குது. பிகாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறான் இவன்று, அதனால தான் அவங்களும் இப்படி பண்ணுறாங்க. இங்கே ஜிமின், எனக்கு என்ன பெற்றதும் இப்படி தான் இருக்குது, எனக்கு கட்டினதும் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே அப்புறம் ஜிமின் அப்படி என்ன பண்ணுறாரு, நேராக ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்துட்டு எதையுமே பேசலை, நேராக ஒரு ரூமில் போய்ட்டு உட்காந்துட்டு மறுநாள் கிளாஸ்க்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் காலேஜ் அதான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நேராக ஒரு 1 hour கழிச்சு ஒரு 5 o'clock வரீங்க. உங்களுக்கு 4 o'clock காலேஜ் முடிஞ்சிருக்கும். 3:30க்கு அரௌண்டு முடியும் உங்களுக்கு. நீங்கள் பஸ் எல்லாம் தேடி பிடிச்சி வர 4க்கு ஆகும். ஸோ இப்போ நீங்கள் 5 o'clock வீட்டுக்கு வரீங்க. வந்து நேராக போய் உங்கள் அத்தையை தான் போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு பின்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அத்தை, சூப்பராக ஆடுறா அத்தை, என் ஃப்ரெண்டு மீனா அவள் செம்ம கிளாசிக்கல் டான்ஸர் போல், நான் ஏதோ தத்தக்கா புத்தக்கா தான் ஆடுவேன், அவள் எனக்கு சொல்லிக் கொடுக்க நானும் அவளும் சேர்ந்து சூப்பராக ஆடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அத்தையும், சூப்பர் ரீ, கண்டிப்பாக இப்போ நான் உன்னை டான்ஸை நேரில் வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்க, நேராக உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போக போகிறீங்க. இங்கே உங்கள் அத்தை, வயனே நீ லேட்டாக வருவேன்னு உன் புருஷங்காரங்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லை அத்தை, நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவர் வேலையாக இருந்தார், சரி அதான் இன்றைக்கி சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன் அத்தை என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அவன் ஃபோன் பண்ணான், ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டான், நீ ஒரு வார்த்தை சொல்லிவிடு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் அத்தை பற்றி திருப்பி கிச்சனுக்கே போயிடுறாங்க. நீங்கள் ஏன் இதெல்லாம் அவர் கேட்க மாட்டார், என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு இப்போ மேலே போகிறீங்க. போனால் ஜிமின் அங்கே லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஜிமின் அங்கே உட்காந்துட்ருக்காரு, உட்காந்து லேப்டாப்பில் தான் ஏதோ பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் அப்படியே உங்கள் காலேஜ் பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களோட டேபிளில் வச்சுட்டு அப்படியே திரும்புறீங்க. இங்கே ஜிமின் அப்படி தான் உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. இங்கே ஜிமின் எங்கே போனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை சார், அது வந்து காலேஜில் நான் டான்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்கேன்ல பரதநாட்டியத்தில், அதுதான் நானும் மீனாவும் சேர்ந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் அதுக்குள்ளே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆட முடியும். அதனால் மீனா சொன்னால் அவங்க வீட்டுக்கு டெய்லியும் ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லி, அதுக்கு தான் சார் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி போனேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோன்னு உனக்கு தெரியாதா, என்ன காலேஜில் நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாதுன்னு சொன்னதை இதில் ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ சார் அப்படிலாம் இல்லை, நான் சொல்லணுன்னு தான் நினச்சேன், நான் தேடினேன் உங்களை காணும், இவ வேறு டைம் ஆச்சு சொல்லிகிட்டே இருந்தா, அதனால தான் நான் போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க ஜிமின் கிட்ட. இங்கே ஜிமின், அப்படி நான் இல்லைன்னா என்கிட்ட கேட்காம நீ பாட்டு போயிடுவேன்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படி இல்லை சார், அவங்க அண்ணன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், மீனாவோட அண்ணன், அவரையும் வெயிட் பண்ண வைக்க வேணாமே தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறீங்க. இங்கே ஜிமின்னு அண்ணனா புரியல அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நீங்கள் இல்லை சார், மீனாவோட அண்ணன் தான் அவளை பிக்கப் பண்ண வந்திருந்தாரு, அதான் அப்படியே பைக்கில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எங்கே ஜிமின், ஓ எவனோ ஒருத்தன் கூட பைக்கில் போயிருக்க அப்போது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சார் எவனோ ஒருத்தன்லாம் இல்லை, மீனாவோட அண்ணன் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே ஜிமின்,
ம். மேடமுக்கு அவ்வளோ ஆயிடுச்சுல்ல. ஜஸ்ட் பிகாஸ் நீ நானும் காலேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லைன்னு சொன்னதுக்கு நீ யார் கூடயோ பைக்கில் ஏறி போவ. ம். சூப்பர். செம்ம வயன் அப்படின்றாரு. நீங்கள் சார் அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்கள் தப்பாக நினைக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நான் அவங்க வீட்டுக்கு போனேன், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன், சொன்ன டைமுக்கு திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படம் சொல்கிறீங்க. எங்கேஜ்மெண்ட் இங்கே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி நல்லவ மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. புரியுதா? போ. நீ இனிமேல் சொன்னா என்ன, சொல்லலை நான் என்ன, இவன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அப்படியே போயிடுறாரு. ஏன் உங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த ஆள் சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுறான்? அதான் இந்த ஆளுக்கு தான் நம்மள தான் எதுவுமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ கோவப்படுறான்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ டேஸ் இப்படியே போகுது. நீங்கள் அப்படியே காலேஜ் போவீங்க, அப்படி திருப்பி ஈவினிங் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் போவீங்க. இங்கே அப்படி தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஜிமின் கண்ணு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த பையன் கூட, அதாவது அவங்க மீனாவோட அண்ணன் கூட பைக்கில் ஏறி மீனா வீட்டுக்கு போகிறது ஜிமின் பார்த்துட்றாரு. அவருக்கு செம்ம காண்டு. அப்படியே உச்சக்கட்ட காட்டுக்கு போயிடுறாரு. என்னதான் இருந்தாலும், என்னதான் வந்து பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும், தன்னோட ஒய்ஃபை இன்னொருத்தவங்க கூட பார்க்கும்போது ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவம் தான் இப்போ ஜிமினுக்கு வருது. உங்களுக்கு அது தெரியாது ஜிமின் பார்த்தது. இப்போ நேராக வந்து ஜிமின் வீட்டுக்கு போய் அப்படியே செம்ம டென்ஷனில் இருக்காரு. இங்கே நீங்களும் சொன்ன டைமுக்கு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் ஜெமின் கிட்ட தான் அப்படியே வந்து லேப்டாப்பில் அவர் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் அவர் டீ கேட்டிருப்பாரு. அவங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்து விட்ருப்பாங்க. நீங்கள் நேராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவர்கிட்ட நிற்கிறீங்க. இங்கே ஜெமின் டீயை வாங்கிட்டு, நாளைக்கு ப்ராக்டிஸ் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்கு ஆக்சுவலி சாட்டர்டே. உங்கள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பானா, நீ காலையிலே வந்துடு, நாளைக்கு நம்ம ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பா மீனா. நீங்கள் ஆமாம் சார், நாளைக்கு காலையிலே வர சொல்லியிருக்கா. நான் போயிட்டு ஈவினிங்காக வந்துடுவேன் சார். நாளைக்கு காலேஜ் லீவ் தானே சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமின், நாளைக்கு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வராங்க, அதனால் நீ ப்ராக்டிஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சார் இல்லை சார், நாளைக்கு டேட்டு வேறு நெருங்கிடுச்சு காம்படிஷனுக்கு, நெக்ஸ்ட் வீக் சார், அதனால் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அதான் சொல்கிறேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அந்த டைமில் ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நீ இருக்கணும்ல, இல்லைன்னா எப்படி நான் மட்டும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தூக்கி காட்டவா? அது அநாகரிகமாக இருக்காதா? சொன்னால் புரிஞ்சுக்கோ. ப்ராக்டிஸ் அப்புறமா நீ டெய்லி போய் 1 hour பண்ணுறல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் இப்போ காம்படிஷனுக்கு ஃபுல்லாக ரெடி ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் நேராக மீனாக்கு தான் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணோன்னே அவள் எடுக்கிறா. சொல்லுவேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் மீனா, நான் நாளைக்கு வர முடியாதுடி, இங்கே எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதனால் கண்டிப்பாக வர முடியாதுடி நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. மீனா, ஏய் விளையாடுறியா, அடுத்த வாரம் காம்படிஷன் ட்ரீ, நம்ம இன்னும் ஃபுல் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை, நீ நானும் ஒன்றா ஆடி பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எங்கள் மீனா சொல்கிறா. நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி, எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன், எல்லோரும் கெஸ்ட்டுலாம் வராங்க, நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே மீனா அப்படியே யோசிக்கிறா என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகே, நீ நாளைக்கு வீடியோ கால் பண்ணு, நம்ம வீடியோ காலில் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், மண்டே இருந்து ரிஹர்சல் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் சரிடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இங்கே அப்படியே மறுநாள் ஆகுது. இங்கே வந்து ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இருக்கும். பட் ஆனால் இன்னும் வரல. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இங்கே அப்படி நீங்கள் தான் அப்படியே சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. கீழே வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. நம்ம பரதநாட்டியம் கிளாசிக்கல் ஆடுவோம்ல, அப்போ நம்ம போட்டிருப்போம்ல, அப்போ ஒரு சலங்கை கட்டியிருக்கீங்க. ஒரு செயின், உங்கள் தாலி செயினை தான் நீங்கள் மறைச்சிருக்கீங்க. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியாதுல்ல நீங்கள் மேரேஜ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ தாலி செயினை ஃபுல்லாக மறைச்சிட்டிங்க. ஒரு குட்டி செயின், ஒரு ஜிமிக்கி, ஜடை போட்டு பூ வச்சுருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. அப்படியே லைக் அப்படியே சொல்கிறதுனா, ஒரு சிம்பிளி எலகண்ட்டான ஒரு லுக்கு உங்களுக்கு. அப்படியே ஒரு க்ரீன் சாரீ ஓகேவா, அதில் அப்படியே அழகாக நீங்கள் ரெடி ஆகிட்டு வீடியோ கால் ஆன் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மன் அப்போ தான் வந்து குளிச்சுட்டு அப்படியே டவல் கட்டிட்டு அவர் அப்படியே வெளில வந்திருப்பார். வெளியில் வந்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு
ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. பண்ணி "டேய் எப்படா வரீங்கன்ற" மாரி கேட்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுடா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவோம்டான்னு சொல்லிட்டு அவங்க கான்வோ அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே அப்படியே அவர் அப்படியே ஃபோன் பேசிட்டே அப்படியே அப்படியே கொஞ்சம் நடந்து அந்த பால்கனி கிட்ட தான் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அவ்வளோ எலகண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க டான்ஸு. சூப்பராக ஆடுறீங்க. லைக் வந்து உங்கள் ஃப்ரெண்டு அங்கே ஆட ஆட நீங்களும் சேர்ந்து இங்கே ஆடிட்டுருக்கீங்க. ஜிமின் இப்போ தான் அப்படியே பேசிட்டு அப்படியே அந்த அந்த பால்கனி டோர் வழியா உங்கள பார்க்குறாரு. இட்ஸ் அன் கிளாஸ் டோர். அது அப்படியே அப்படியே உங்கள பார்க்குறாரு. செம்ம அழகா இருக்கீங்க. லைக் அவர் யோசிச்சதே இல்லை இந்த மாரி உங்கள. செம்மையா இருக்காளேன்ற மாரிலாம் அவர் பார்த்துருக்கவே மாட்டார் உங்கள இதுவரைக்கும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்படியே உங்கள அப்படி பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் அந்த ஆடுற முகபாவனை, அந்த பரதநாட்டியம் ஸ்டைல் எல்லாமே அவ்வளோ எலகண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. மனசு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உங்கள. ஃபோன் பாட்டு அவங்க ஃப்ரெண்டு "மச்சான், டேய் மச்சான் இருக்கியா?" அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கத்துறானுங்க. இங்கே ஜிமின்னு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கார். நீங்கள் ஆடுறத அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இங்கே அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் "டேய் இருக்கியாடா?" அப்படின்னு கத்துறானுங்க. இங்கே ஜிமின் "ஆ ஆ ஆ சொல்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ தான் அவர் பேசுகிறாரு. சரி ஓகே நாங்கள் இந்த டைமுக்கு வந்துடுறோம். நீ வீட்டில் தானே இருப்ப, சிஸ்டரும் இருக்காங்கல்ல, சரி நாங்கள் வரோம் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடறானுங்க. இங்கே ஜிமின் என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கேயே நின்றுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே அப்புறம் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னமோ தெரியல, இது வரைக்கும் உங்களோட எந்த ஒரு விஷயமும் அவர் இம்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. லைக் வியந்து போய் அவர் அப்படி பார்த்ததே கிடையாது. வாவ் அப்படின்ற மாதிரி உங்கள் விஷயங்கள். பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவர் உங்களை அப்படி பார்க்குறாரு. அழகாக இருக்கா, லைக் அழகாக ஆடுறா அப்படின்ற ஒரு இம்ப்ரெஸ் இப்போ தான் அவர் ஆவறாரு. அவர் நின்று அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் ஃபோனில் வீடியோ காலில் உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா கூப்பிட்றாங்க. மீனாவோட அம்மா வந்து அவளை கூப்பிட்றாங்க. மீனா வயன் வயன் சாரிடி ஒரே நிமிஷம் இரு இதை வந்துடுறேன், எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அதை வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போகிறா. நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. சரி ஓகே அவள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இங்கே ஃபோன் வந்து மீனாவோட ரூமில் இருக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் அப்படியே நின்று இங்கே உங்கள் ரோட்டில் போகிறத வரது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் அப்படியே உங்களை ரசிக்கிறாரு. நீங்கள் போட்டிருக்க ஜிமிக்கி, கொலுசு, ஐ மீன் அந்த சலங்கை எல்லாத்தையும் அவர் அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப பெண்மையாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவர் அதை பார்த்துட்டு இவ்வளோ இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லையே, கல்யாணம் அன்னைக்கு கூட இப்படிலாம் நான் யோசித்ததில்ல, இன்றைக்கி என்ன இப்படி இருக்கா, எது உண்மைன்னே தெரியலையே, இவன் இந்த ஆஃப் ட்ரௌசர் போட்டுட்டு வீட்டில் சுற்றுறது உண்மையா, இல்லை இவ்வளோ இதுவாக எலகண்ட்டாக இருக்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இங்கே நீங்கள் பாட்டு அப்படியே கேஷுவலாக நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஃபோன்லேருந்து திடீர்னு ஒரு சவுண்ட், வயனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோன் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா மீனாவோட அண்ணன், அதாவது உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வருவார்ல அவர். "அண்ணன் நீங்களா? என்னாச்சுண்ணே மீனா ரூமில் நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே பேசுகிறீங்க. இங்கே மீனாவோட அண்ணன், "அது இல்லைம்மா, ஏதோ எங்கள் அம்மா ஏதோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, அதான் வந்தேன். பார்த்தா நீ வீடியோ காலில் இருக்க. சரி சரி என்ன பரதநாட்டியத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே நீங்கள் "ஆமாண்ணே, இன்னைக்கு நான் வரதா இருக்கிறது வேண்டியது தான் வீட்டுக்கு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் கெஸ்ட்டுலாம் வராங்கன்னு எங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால தானே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜிம்முன்னு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. யார் அந்த ஆம்பளை குரல் அப்படின்னு பார்க்குறாரு. இங்கே நீங்கள் உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப ஜாலியாக சிரித்து ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜிம்மின் கிட்ட கூட இந்த மாதிரி பேசினதே கிடையாது. அவ்வளோ கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக பேசவும் இங்கே ஜிம்மினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அவர் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கிட்ட வந்து பார்க்குறாரு. இங்கே இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்ருக்காரு. இங்கே இப்போ தான் மீனாவோட அண்ணன், ஆமாம்மா மீனா இருக்காளே சரியான வாள் அவளுக்கு நான் அண்ணனா பிறந்தது, நான் என்ன போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் ஜிம்மினுக்கு விழுந்துருது இது. ஸோ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இது மீனாவோட அண்ணன், அந்த ட்ராப் பண்ணிட்டு கூட்டின்னு வருவானே அவன் தானே இவன்ற மாதிரி ஜிம்மினுக்கு செம்ம காண்டாகி நேராக வந்து கேமரா முன்னாடியே வந்துடுறாரு ஜிம்மின் அப்படியே உங்ககிட்ட. நீங்கள் இப்போ தான் அப்படியே ஜிம்மின் வந்தது உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே கேமராவை பார்க்கும்போது ஜிம்மின் உங்கள் பின்னாடி நிற்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. இங்கே மீனாவோட அண்ணன், யார்மா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவோட அண்ணன் கேட்குறாரு. இங்கே நீங்கள் அண்ணா அது என்னோட அண்ணன், நான் அப்புறம் பேசுகிறேன், மீனா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. இங்கே ஜிம்மின்
ஆ என்ன சொன்ன அவன்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை, அவங்களுக்கு தெரியாது கல்யாணம் ஆனதெல்லாம். நான் சிங்கிள்னு தான் தெரியும். இப்போ போய் நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல. மீனா கிட்ட சொல்லிடுவார். மீனாவுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களும் நானும் இப்படி காலேஜில் அப்புறம் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. இங்கே ஜிம்முனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் முன்னாடி அப்படியே நடந்து வராரு. நீங்கள் நேராக போய் அப்படியே பின்னாடி போய் செவத்தோடு ஒட்டி அப்படியே நிற்கிறீங்க. இங்கே ஜிம்மின் உங்கள் 2 பக்கமும் 2 கையை வச்சு பிளாக் பண்ணி அப்படியே உங்கள் கிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் நான் வேணும்னு சொல்லலை, நீங்கள் தானே சொன்னீங்க தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிம்மின், நான் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்குன்னு அவன்கிட்ட என்ன அண்ணன் சொல்லுவியா? நான் அவன் அண்ணனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஜிமின், வேறு என்ன வேணான்னு சொல்லியிருக்கலாம், அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரியாச்சும் சொல்லியிருக்கலாம். அண்ணன் தான் சொல்லணுமா என்ன? நான் அண்ணனா என்ன? நான் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்குதானே, வெளியில் காட்டாததுனால என்ன உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தமா? மடல் ஏற்றிக்கோவேன், நீ என் ஒய்ஃப், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி நான் சொல்ல வரல, நான் வேணும்னு பண்ணலை, உங்களை வேணும்னு அண்ணன்னு சொல்லலை. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வீட்டில் நாலு பின்ன அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தான் பிரச்சனை, அதுக்கு தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிபன், இந்த சில்லி ரீசன்லாம் வேணாம். நீ என் ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட். என்ன இருந்தாலும் காலேஜுக்குள்ளே காட்டிக்காதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன். அதுக்காக நீ அவன்கிட்ட அண்ணன்னு சொல்லுவியா? எவனோ ஒருத்தங்கிட்ட உன் புருஷனை அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு எது வேணும் வேணாம் எதுவுமே எனக்கு தெரியல. இதை நான் சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இங்கே ஜிமின் அப்படியே உங்களை மேலேயும் கீழே ஒரு லுக் கூட்டிகிட்ருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு கோபம் கலந்த ஒரு ஸ்மோக்கோட பார்த்துட்ருக்காரு. நான் உன் அண்ணனான்ற மாதிரி. அந்த அண்ணன்றவோட அவருக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சிருச்சு. அடி பாவி, புருஷனை போய் எப்படி அண்ணன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும் போதே, டே ஜிமினு, டேய் உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்துட்டானுங்கடா அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. எங்கள் ஜிமின் அப்படியே கேஷுவலாக வராரு. இது அப்புறம் பேசிக்கலாம், இப்போ முதல்ல கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்களும் கொஞ்சம் தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நார்மலாக அப்படியே கீழே இறங்கி ஜிமின் பின்னாடியே அப்படியே போகிறீங்க. போனால் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லைக் அங்கே அப்படியே போகுது. லைக் ஜிமினுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, இதான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அப்படியே போகுது. ஸோ இங்கே அப்படியே முடிஞ்சு ப்ராக்டிஸ் ஆகி ஜிமின் இப்போ என்னமோ தெரியல, உங்கள் விஷயத்தில் ரொம்ப பொசசிவாக இருக்கார். லைக் வந்து எடுத்ததுக்கெலாம் பொசசிவ் ஆகுறாரு. கிளாஸில் ஏதாவது பசங்க பேசினா பொசசிவ் ஆகுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு வந்து அவருக்கு உங்களை வெறுப்பாக தானே இருக்கார். பொசசிவ் மட்டும் எப்படி ஆகுறாருன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, பிஹேவ் பண்ணுறாருன்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே அப்படியே போகுது. கிளாஸ் போக போக பசங்களும் கொஞ்சம் பேர் உங்கள்கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறாங்களா, அது ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜிமின் கிளாஸ் டைமில் பேசுகிறதுலாம் அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. என்னதாலும் ஒய்ஃப் கிட்ட வேறு பசங்க க்ளோஸ் ஆகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவரையும் மீறி சம்டைம்ஸ் உங்களை அதில் உங்கள் மேலே தப்புன்ற மாதிரி உங்களை திட்டிடுவார். நீங்களும் இதே வேலை தான் இந்த ஆளுக்குன்ற மாதிரி இருப்பீங்க. இங்கே கரெக்டாக இப்படி டேஸ் பாஸ் ஆகி போக உங்கள் காம்படிஷனுக்கான டேவும் வந்துடுது. ஸோ காம்படிஷன் டே ஸ்டார்ட் லைக் வந்து நீங்கள் அதுக்காக ரெடி ஆகுறீங்க. இங்கே ஜிம்மனோட அம்மா, அதாவது உங்கள் மாமியார் யாருக்குமே இங்கே ஜிம்மனோட அம்மானு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட கார்டியன் மாதிரி, உங்களோட அம்மான்ற மாதிரி அவங்க வந்து வராங்க. ஜிம்மினுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உங்களோட அம்மாவாக தான் அவங்க வந்து ஆடியன்ஸில் ஒருத்தவங்களாம் வந்து பார்க்கணும், நீங்கள் ஆடுறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருப்பாங்க. இங்கே அவங்க செம்ம எக்ஸைட்டட். ஜிமின் தான் வந்து அவர் கூட்டிகிட்டு வராரு அவங்கள. டேய் என் மருமக பிள்ளை எப்படி ஆட போகுதுன்னே தெரியலடா இன்னைக்கு, அது அழகாக காலையில் ரெடி ஆகி போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின்,
"தா இரும்மா போயிரலாம். போனதுக்கப்புறம் உன் மருமக எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்ல அப்படியே கூட்டி போய் ட்ராப் பண்றாரு. ஸோ அங்கேருந்து அப்படியே ஆடிட்டோரியத்துக்கு ஜிமினோட அம்மா போயிருப்பாங்க. இங்க ஜிமினுக்கு நெறைய வேலை இருக்கும். பிகாஸ் அவரு ப்ரொஃபசர். ஸோ அவருக்கு குடுத்துருக்க வேலையெல்லாம் அவரு பார்க்கணும். ஸோ இங்க அவரு அப்படியே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்க காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாரும் அவங்கவங்க டேலண்ட்ட காட்டுறாங்க. இங்க டைம் போக போக இப்போ வந்து நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை வயன் அண்ட் மீனா கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனௌன்ஸ் பண்ணவும், ஜிமின் ஏதோ வேலையா இருந்திருப்பாரு. அப்படியே திரும்பி நேரா ஸ்டேஜ தான் பார்க்குறாரு. இங்க மீனா நெறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா. லைக் கிளாசிக்கல் டான்ஸ்ல நெறைய பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு நீங்க ஒரு 2, 3 வாட்டி தான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஸ்டேஜ் ஃபியர். இவ்ளோ பெரிய காலேஜு, அதுவும் ஜிமின் வேற அவங்க முன்னாடி இருக்காரு. அதுவும் ஒரு பக்கம். அப்புறம் உங்க மாமியார் வேற இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. மீனா தான் உங்கள கம்ஃபர்ட் பண்றா. "வயன் ஒண்ணுமே இல்ல. பாட்டு போட்டவும், நம்ம பிராக்டிஸ் பண்ணத அப்படியே ஆடிரு. அவ்வளவுதான். சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் பரவால்ல பார்த்துக்கலாம். கவர் அப் பண்ணிக்கலாம்." அப்படின்னு மீனா ரொம்ப சப்போர்ட்டிவா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ஸ்டேஜுக்கு போறீங்க. போயி உங்களோட பொசிஷன் விளையாடிட்டு நீங்க போயிட்டு நின்னுட்ருக்கீங்க. இங்க அப்படியே சாங்கும் போடுறாங்க. செம்மையா ஆடுறீங்க 2 பேருமே. அப்படியே லைக் எப்படின்னா, மிரர் மாரி இருக்கு. மீனாவும் நீங்களும் சேம் வால்யூம் ரிதம்ல ஆடிட்டுருக்கீங்க. லைக் எப்படின்னா, அவ கைய எப்படி எடுத்துட்டு போறாளோ, அதே மாரி தான் உங்க கையும் போகுது. அப்படியே மிரர் மாரியே இருக்கு. லைக் நீங்க ஆடுறது 2 பேரும் அவ்ளோ சிங்க்ல ஆடிட்டுருக்கீங்க. சூப்பரா ஆடுறீங்க. லைக் அவ கிளாசிக்கல் டான்ஸர். மீனா வந்து கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அவ செம்மையா ஆடுறா. ஓகே. பட் நீங்க கிளாசிக்கல் டான்ஸர்லாம் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் நீங்க ஆடுவீங்க தெரியும் உங்களுக்கு. ஆனா நீங்க கிளாசிக்கல் டான்ஸர்லாம் கிடையாது. ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஆடுன ஒரு ஆள் கிடையாது. பட் நீங்க அவளோட சிங்க்குக்கு ஆடுறத பார்க்கும்போது, லைக் வந்து இங்க இருக்கிற லைக் உங்க மாமியாருக்கு, ஜிம்மினுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. செம்மையா ஆடுறீங்க. லைக் அந்த பரதநாட்டியம்லாம் ஒரு போர் அடிச்சிரும். கரெக்ட்டா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம அந்த ரொம்ப போர் ஆயிடும். நம்ம பாட்டு வேற எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா இங்க யாருக்குமே உங்க 2 பேர் மேலேருந்து கண்ண எடுக்கணும்னே தோணல. ஏன்னா அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா, அவ்ளோ சிங்க்கா, அவ்ளோ முக பாவனையோட ஆடுறீங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. சாங்குமே வந்து நீங்க வந்து ரொம்ப பழைய காலத்து சாங் அந்த மாரிலாம் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப நியூ ட்ரெண்ட்ல இருக்க கிளாசிக்கல் மியூசிக்க தான் சூஸ் பண்ணி நீங்க ஆடிட்டு இருந்திருப்பீங்க. ஹோல் ஸ்டேடியமே லைக் அந்த 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 இதுவே ஆடிட்டோரியமே வந்து உங்கள தான் சியர் அப் பண்றாங்க. அவ்ளோ அழகா ஆடுறீங்க 2 பேரும். சூப்பரா ஆடுறீங்க. கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ் டான்ஸ். அந்த 3 மினிட்ஸ் யாருமே வந்து அவங்க உங்க கண்ணே எடுக்கல உங்க 2 பேர் மேல. கடைசியா ஆடி நீங்க கீழ முட்டி போட்டு ஒரு போஸ் குடுக்குறீங்க. இங்க மீனா மேலேருந்து அதே போஸ் அவ குடுப்பா. 2 பேரும் அப்படியே ஆடி முடிக்கிறீங்க. ஹோல் இதுவே வந்து இடத்துல அதில இருக்கவங்க எல்லாருமே, அங்க இருக்கவங்க எல்லாம் உங்கள அப்படியே சியர் அப் பண்றாங்க. அப்படியே ஆடிட்டோரியத்தில இருக்கவங்க ஃபுல்லா ஏந்திச்சு நின்னு உங்கள சியர் அப் பண்றாங்க. அவ்ளோ அழகா ஆடியிருக்கீங்கன்ட்டு. இங்க ஜிமினும் கிளாப் பண்றாரு. உங்க அத்தை குதிக்கிறாங்க. என் மருமக புள்ள, என் மருமக புள்ளன்னு அவங்க ஜாலியா இருக்காங்க. இங்க அப்படியே முடிச்சுட்டு நீங்க அப்படியே எந்திச்சு நேரா உள்ள போயிடுறீங்க. ஏன்னா காம்படிஷனோட ரிசல்ட்ஸ் லேட்டரா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க அப்படியே உள்ள போயிடுறீங்க. "ஏய் செம்மையா ஆடிட்டோம்டி" அப்படின்னு மீனா சொல்றா. நீங்களும் நான் நல்லா ஆடுனேனாடி, உன் லெவலுக்கு ஆடுனேனாடி அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க மீனா "விளையாடுறியாடி? செம்மையா ஆடியிருக்க. என் லெவலுக்கு ஆடினியா கேட்குற? சூப்பரா ஆடியிருக்கடி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் சொல்றா. நீங்க 2 பேரும் ஜாலியா இங்க அப்படியே முடிச்சுட்டு போறீங்க. கீழ இறங்கி போகவும், ஜிமின் தான் அங்க அப்படியே கரெக்ட்டா வந்து நிக்கிறாரு. இங்க ஜிமின் லைக் நீங்களும் மீனாவும் ஒண்ணா வரத அவரு பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. இங்க மீனா கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு ஜிமின் போறாரு. "நல்லா ஆடுன மீனா. சூப்பர்" அப்படின்னு சொல்றாரு. இங்க மீனா, "ஆ இந்த சாரா? தேங்க் யூ சார்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஒரே பிளஸ்ஸு. ஏன்னா மீனாக்கு தான் வந்து ஜிமின் மேல க்ரஷ் இல்ல. அது அப்படியே சிரிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடிருது. இங்க நீங்க தான் பின்னாடி வரீங்க. இங்க ஜிமின் அப்படியே உங்க கிட்ட வராரு. "ஆ நல்லா ஆடுன. குட்" அப்படின்றாரு. நீங்க தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. இங்க ஜிமினுக்கு உங்ககிட்ட வேற இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது. பட் ஸ்டில் அவருடைய த்ரோட்டை கட்டிப்பட்ட மாதிரி அவர் அப்படியே கம்முன்னு இருக்காரு. நீங்களும் சிரிச்சுட்டு கம்முன்னு போயிடுறீங்க. உங்க அத்தை தான்
"ஏய் வயனு" அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடி வராங்க. வந்து அழகா நடி தங்கம் நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்கள போட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இங்கே உங்களுக்கு அப்படிதான் டேஸ்ட் போயிருக்கும். காம்படிஷனோட ரிசல்ட் வந்து லைக் வந்து இந்த அசெம்பிளி மாதிரி வைப்பாங்கள்ல, காலேஜ் அசெம்பிளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 2nd பிளேஸ் வந்திருப்பீங்க நீங்களும் மீனாவும். லைக் வந்து உங்களோட இதில் வந்து ஏதோ வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து ஏதோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல். ஸோ அதனால் 2nd பிளேஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு 2 இது வந்து டியோ இருந்திருப்பாங்க உங்கள் காலேஜில். அவங்க செம்மையாக ஆடிருப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சது இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸுன்றது நீங்களும் மீனாவுமே கால்குலேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஏன்னா செம்மையாக ஆடினாங்கன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்களுக்கு போகுது, உங்களுக்கு 2nd பிளேஸ். ஸோ நீங்கள் ஹாப்பி தான். ஏதோ நம்ம ட்ரை பண்ணதுக்கு நம்மளுக்கான ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சதுக்கு, நம்ம ப்ரைஸே வாங்காமல் இல்லைல்லன்றதுல நீங்களும் மீனாவும் ஹாப்பி தான். ஸோ டேஸ் இப்படியே போக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே ஜிமினுக்கு உங்கள் மேலே லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டே வராரு. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சு லைட்டாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு அப்படியே வராரு. ஸோ அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களோட மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. செமஸ்டர்ஸ் இல்லை, மாடல் எக்ஸாம். செமஸ்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எழுதுவோம் இல்லை, அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ செமஸ்டர் கிட்ட நெருங்கிறதுனால மாடல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டெய்லியும் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க. ஸோ இன்றைக்கி ஜிமினோட எக்ஸாம், அதாவது அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம். ஸோ ஜிமின் வந்து சொல்லியிருப்பார் ஏற்கனவே வந்து அவர் சப்ஜெக்டில் யாரும் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனால் இட் வில் பி த சிவியர்ஸ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்க. ஃபார்முலாஸ் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு அந்த ஃபார்முலா எல்லாமே தியரி கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பக்காவாக பாஸ் ஆகினா போதுண்டா இந்த ஆள் சப்ஜெக்டில் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்லையும் உட்காந்து நீங்கள் பாட்டே எழுதவும் ஆரம்பித்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சுக்கு ஒருத்தர் தான். அது குட்டி பெஞ்சு, இந்த டேபிளோடு சேர்ந்து வரும்ல அந்த மாதிரி பெஞ்சு. ஸோ குட்டி குட்டியாக போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஒரு பெஞ்சுக்கு ஒருத்தர் தான். ஸோ நீங்கள் உங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர், ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் வேறு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே டீச்சர்ஸ் போகிறாங்க வராங்க, போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. இங்கே இந்த பக்கம் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணு வயன் வயன் அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்களோட கிளாஸ்லேயே வேறு ஒரு பொண்ணு. ஓகேவா? அவள் ஏய் இங்கே பாருடி அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் என்னடி அப்படின்னு கேட்குறீங்க. வயன், அங்கே உன் பக்கத்தில் டேவிட் உட்காண்ட்ருக்கான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் கிளாஸில் இன்னொரு பையன். ஆமாம், என்னடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டேவிட்டுக்கு இந்த இந்த நான் ஒரு பேப்பர் பிட்டு தரேன்டி, அவங்ககிட்ட அதை கொடுத்துட்றியா அப்படின்றா. நீங்கள் என்னடி சொல்கிற, வேணாண்டி அப்படின்றீங்க. அவள் ப்ளீஸ் டி, அவன் பாவண்டி, அவன் எக்ஸாமுக்கு ஒன்றுமே படிக்கலையா, ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, டக்குன்னு உங்ககிட்ட அந்த பிட்டை தூக்கி போட்டுடுறா. நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு மனே சொரிஞ்சிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த பிட்டு வந்து உங்கள் கிட்ட வரல, கரெக்டாக உங்கள் பெஞ்சு கிட்ட போய் வந்துச்சு. ஓகேவா? நீங்கள் இப்போ குனிஞ்சு எடுத்தீங்கன்னா டீச்சர் பார்த்துருவாங்க, அதாவது ப்ரொஃபஸர் பார்த்துருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அவளும் அங்கே ஐயோ அப்படின்னு தலையில் கை வச்சுட்டா, இங்கே டேவிடும் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காண்ட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் பாட்டு உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்கள் பாட்டு எழுதுறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் நர்வஸ் ஆகிட்டீங்க. பிகாஸ் பட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தாங்கன்னா க்ளோஸ் முடிஞ்சது, பார்த்துட்டு அதை எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப நர்வஸாக ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. ரொம்ப கிடுகிடுன்னு கை கால்லாம் நடுங்குது, உங்களுக்கு ரொம்ப வேர்த்து ஊற்றுது. இங்கே அந்த ப்ரொஃபஸர் அப்படியே நார்மலாக தான் அவங்கக்கிட்ட அப்படியே நடந்து வராங்க. இங்கே டேவிட்டும் அந்த பொண்ணு உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளா, அவளும் அந்த பையனும் பேசிக்கிறது ப்ரொஃபஸர் நோட் பண்ணிட்டாங்க. நடுவில் நீங்கள் அப்படியே திருன்னு இருக்கீங்களா, அவங்க மொழியே சரியில்லாத மாதிரி இருக்கீங்க. நம்ம ப்ரொஃபஸருக்கு நார்மலாகவே நம்ம ஒரு மாதிரி நர்வஸ் ஆனாலே அவங்களுக்குலாம் டவுட் வந்துடும். கரெக்டாக அவங்க நேராக உங்ககிட்ட தான் வராங்க. என்ன இங்கே ஒரு மாதிரி சலசலப்பாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே உங்களை பார்த்து தான் கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை மேம் அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கீழேன்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் பெஞ்சு ஓரத்தில் ஒரு குட்டியோண்டு ஒரு துண்டு பேப்பர் இருக்குது. அவ்வளோதான், எடுத்து ஓப்பன் பண்ணி பாயிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக ஃபார்முலாஸ், அக்கௌண்ட்ஸ் ஃபார்முலா எழுதி வச்சுருக்கு ஃபுல்லாக. அவ்வளோதான். எங்கள் டீச்சருக்கு, அதாவது ப்ரொஃபஸருக்கு, நீங்கள் உங்கள் பெஞ்சுக்கிட்ட தானே இருந்தது, நீங்கள் தான் பிட் அடிச்சிங்கன்னா அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. வயன்,
ஏம்மா ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் அந்த காலேஜ் வந்து நீங்கள் செகண்ட் டிகிரி போட்டு அது எம்பிஏ போட்டு ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் எழுதுறீங்க. அதுலேயே பிட் அடிச்சிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இப்போ செமஸ்டர்லலாம் எழுதுவீங்க? என்னது இதெல்லாம்? என்ன பழக்கம்? ஆ ஃபஸ்ட்டு எந்திரி நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேம் இல்லை மேம் இல்லை மேம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் உங்களுக்கு போட்டு கொடுக்க உங்களுக்கு மனசு வரல. நீங்கள் எந்திரின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. உங்கள் பேப்பரை எடுத்துட்டாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறீங்க. ஆக்சுவலி எக்ஸாம் இன்னும் ஒரு 1 hour கொடுத்தா நீங்கள் முடிச்சிருவீங்க. பட் உங்கள் பேப்பரை பிடுங்கிட்டாங்க. அந்த பேப்பரோட எடுத்துகிட்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இங்கே நில்லு. நீ ஹெச்ஓடியை பார்க்காம நீ வீட்டுக்கு எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிற்க வச்சுட்டாங்க. இங்கே அந்த பொண்ணுக்கும் டேவிட்டுக்கும் அவ்வளோதான். அவங்க 2 பேருக்கும் மூட் ஆஃப் ஆகிடுது. ஐயோ நம்மளால அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சேன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காட்டி கொடுக்கல. லைக் இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. இங்கே அப்படியே எக்ஸாமும் முடிஞ்சிட்டு எல்லோரும் வெளில போகும்போது டேவிடும் அந்த பொண்ணும் வயன் ரொம்ப சாரி வயன் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே அந்த டீச்சர் கத்துது, கெட் அவுட், அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எல்லாம் வெளில போயாச்சு. இப்போ நேராக அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஓடி கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கேட்குறாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜிமின் சார் மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோ, ஜிமின் சார் கிளாஸ் பொண்ணா நீ? அவர் எடுக்கிற சப்ஜெக்டில் எப்படிம்மா நீ? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக ஜிமினோட கேபினுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அவங்கள தரன்னு கையை பிடிச்சிட்டு நேராக போய் டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிமினும் கமென் அப்படின்னு கத்துறாரு. இங்கே அப்படியே ரூமை திறந்து அப்படியே உள்ளே போகிறாங்க. பார்த்தா நீங்களும் அந்த டீச்சரும் ப்ரொஃபஸரும். இங்கே ஜிமின் அந்த ப்ரொஃபஸரை பார்த்தோன்னே ஏஞ்சி நிற்கிறாரு. என்னாச்சு மேம் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சார் இது உங்கள் கிளாஸ் பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கிளாஸ்க்கு நான் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறேன் மேம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. இங்கே இந்த மேடம் அந்த ப்ரொஃபஸர், சார் இன்றைக்கி இவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம். நான் இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் தான் போனேன். போய் கரெக்டாக எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 45 minutes முன்னாடி இந்த பொண்ணு ரொம்ப திருன்னு முழிச்சிட்டு இருந்துச்சு. என்னான்னு கிட்ட போய் பார்த்தேன். இது ப்ளேஸில் இதை பாருங்கள், ஃபார்முலாஸ் எழுதின பிட்டு பேப்பர். எனக்கு புரியல சார், எப்படி தான் இவங்களுக்குலாம் தைரியம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ ப்ரொஃபஸர் இருக்கிறோம், எனக்கு புரியலம்மா. நீ ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு தானே வந்த, அப்போ ஃபஸ்ட்டு டிகிரியும் இப்படி தான் பாதி பிட்டு அடிச்சு எழுதிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் பேசுது. இங்கே நீங்கள் மேம் அப்படியெல்லாம் இல்லை மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் வயன் ஷட் அப் அப்படின்றாரு. நீங்கள் கம்முனா ஏறுறீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஹெச்ஓடி கிட்ட கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் தான் சார் ஆகணும். இது பெரிய பிரச்சனையாக இது ஆக்கலைன்னா இப்படி தான் இவங்க திருப்பி பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கிட்ட அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் நான் பார்த்துக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பேப்பரையும் அந்த பிட்டு பேப்பரையும் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாங்க. கிளாஸுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் நேராக கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் 3 hours, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க, மூஞ்ச தொங்க போட்டுட்டு அந்த டேவிடும் அந்த பொண்ணும் வருதுங்க. பையன் ரொம்ப சாரிடி, என்னை மன்னிச்சிடுடி, நாங்கள் வேணும்னு பண்ணலடி உன்னை மாட்டி விடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் கெஞ்சுறானுங்க உங்ககிட்ட. நீங்கள் இல்லை பரவாயில்ல ஒன்றும் சொல்லலை, ஜிமின் சார் அனுப்பிச்சிட்டாரு கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு நேரம் போய் உங்கள் ப்ளேஸில் உட்காந்துக்கிறீங்க. இங்கே இப்போ மீனா கிட்ட சொல்கிறீங்க எல்லாத்தையும் நடந்ததெல்லாம். மீனா, ஜிமின் சார் ஒன்றும் சொல்லலையாடி? இல்லையே, கண்டிப்பாக அவர் ஏதாவது பண்ணுவார், அப்படியெல்லாம் சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் மேபி நான் அவர் ஒய்ஃபுன்றதுனால விட்டுருப்பாரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே அப்படியே போகுது டைம் பீரியடும், கிளாஸ் ஆரம்பிக்குது, வேறு கிளாஸ் தான் வராங்க. இப்போது உங்களுக்கு வந்து 3rd பீரியட், அதாவது லாஸ்ட் பீரியட் வந்து ஜிமினோட கிளாஸ். ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவரோட நோட்ஸு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. கையிலேயே கூடவே உங்கள் பேப்பரும் அந்த பிட்டு பேப்பரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றாரு. கிளாஸில் வந்து அப்படி டம்முன்னு தூக்கி அந்த புக்கை போடுறாரு. உட்காருங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் தலையை கீழே போட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் நடத்துகிறதெல்லாம் உங்களுக்கு புரியலையா என்ன? நல்லா தானே புரியுது. எவ்வளோ டவுட்ஸ் கேட்குறீங்க, நல்லா தானே நடத்துகிறேன். அப்புறம் எதுக்கு இந்த கிளாஸில் இந்த பேர்?
அவர் அந்த பிட்டு பேப்பரையும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நேராக உங்ககிட்ட தான் வராரு. நேராக வந்து ம் என்னது இது அப்படின்றாரு. நீங்கள் சார் அது அது இல்லை சார் அது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரத்துக்குள்ள அவர் என்ன சொல்ல போகிற, நீ இதை பண்ணலன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சார் உண்மையாலுமே இல்லை சார் அது நான் அப்படிலாம் இல்லை சார். அந்த மேடம் சொன்னது கரெக்டு தான் போல், நீ உன் பழைய காலேஜ்லேயும் இப்படி தான் பிட்டு எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சார் நான் அதெல்லாம் இல்லை, நீங்கள் என் பழைய காலேஜில் போய் விசாரிச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணி பாஸ் ஆகணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் படித்து எழுதி தான் பாஸ் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜிமின் பண்ணுறதை பண்ணிவிட்டு எப்படி ஒரு ப்ரௌசர்கிட்ட எப்படி தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவியா அப்படின்னு அவர் கத்துறாரு. நீங்கள் நான் தான் சொல்ல வரதை முதல்ல கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்முனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பளிச்சுன்னு ஒன்று விட்டுறாரு உங்களை கிளாஸில் எல்லோரும் முன்னாடியும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஷாக்கு, எப்படி இப்படி ஒரு எப்படி பண்ண முடியும் ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து உங்களை ஸ்டூடெண்ட்டாக மட்டும் பார்த்துருந்தாருன்னா அவர் அதை பண்ணலை. அவர் உங்கள் ஒய்ஃப் அந்த அதில் அவர் யோசிச்சதில் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் பளிச்சுன்னு ஒன்று விட்டுறாரு எல்லோரும் முன்னாடியும். அவ்வளோதான், நீங்கள் கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே கண் கலங்கி உட்காந்து இருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எங்கள் ஜிமின் இப்போ தான் ரியலைஸே பண்ணுறாரு என்ன அவர் பண்ணாருன்னு. ஐம் சாரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை. உங்கள் பேகு உங்கள் புக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அவர் நின்றுட்டு இருந்திருப்பார். அவர் ஒரு இடி இடித்து அவரை தள்ளிட்டு குடுன்னு நீங்கள் அப்படியே வெளில போயிடுறீங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறையா பேருக்கு கோவம் வந்துடுது. எப்படி சார் வந்து இப்படி பண்ண முடியும், அதுவும் ஒரு பொண்ணை எப்படி அவர் கை நீட்டி அடிப்பாருன்ற மாதிரி அங்கே செம்ம கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறது, இவனுங்களை பசங்கள்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் ஜிமின் சார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸில் நம்ம எழுதி போட்டுடலாம், இந்த மாதிரிலாம் ஜெமின் சார் வந்து வயனை வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி போடுவோம் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லன்ட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸில் எழுதி போட்டுடுறீங்க. லைக் போட்டுடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. நேராக போய் உங்கள் அத்தை மாடியில் பார்த்துட்டு அப்படியே அழுகுறீங்க. உங்கள் அத்தைக்கு ஒன்றுமே புரியல. பையனே என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தை கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஆச்சு அத்தை அப்படின்ட்டு. அவர் செக் கூட பண்ணல. அந்த பிட்டில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் என் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்றான்னு கூட அவர் பார்க்கல. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு அவரும் நம்பிட்டு வந்து என்ன அடிக்கிறார் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அவ்வளோதான் ஜிம்முன் அம்மா அடித்தானா, எல்லோரும் முன்னாடி அடித்தானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகுறீங்க. இங்கே அவ்வளோதான் ஜிமின் அம்மா, இதுக்கு மேலே இவனுக்கு மரியாதையே இல்லைன்ட்டு செம கோவம் வந்துடுது. ஜிமினுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவர் கேபினில் உட்காந்துட்டு, ஐயோ கோவத்தில் தெரியாமல் அடிச்சிட்டேன் நான், வேற அவளை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பட் ஸ்டில் பண்ணதை மாற்ற முடியாதுல்ல. இங்கே அதனால் என்ன ஆகுது, கம்ப்ளைண்ட் பாக்ஸில் வேறு இவங்களாம் வேறு ஃபுல்லாக கிளாஸில் இருக்கவங்க எல்லோரும் எழுதி போட்டாச்சு. இங்கே ஜிமின் என்ன பண்ணுறாரு, அங்கே காலேஜ் அன்றைக்கி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. போனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அத்தை ரூமில் தான் இருக்கீங்க, உங்கள் ரூமில் இல்லை. உங்கள் ரூமுக்கு நீங்கள் போக வேணாம், ஏன்னா ஜிமின் வருவாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த டைமில், அதனால் நீங்கள் உங்கள் அத்தை ரூமில் தான் இருக்கீங்க. இங்கே ஜிமினோட அம்மா பாட்டி கிச்சனில் ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் நேராக அவங்க அம்மாட்ட தான் போகிறாரு. எப்படியோ அவருக்கு தெரியும் நடந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட அவள் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாட்ட தான் போகிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றாரு. இங்கே ஜிமினோட அம்மா, என்னப்பா, என்ன ப்ரொஃபஸர் சார் சொல்லுங்கள், என்ன காஃபி வேணுமா, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க முடியுமா, ஓ உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா கை நீட்டி அடிச்சிடுவீங்கல்ல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. இங்கே ஜிமின்னு, அம்மா ரொம்ப ஓவராக பண்ணாதம்மா, நான் வேணும்னு அடிக்கலாமா அவளை, தெரியாமல் கோவத்தில், ஓ தெரியாமல் கோவத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே நீ கை வைப்ப, உன்னை நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன்ல, நீ உன் ப்ரொஃபஸர் புத்தினா இது வரைக்கும் நீ வேறு நம்ம பொண்ணு மேலே அந்த மாதிரி வச்சிருப்பியா, அவன் பொண்டாட்டின்ற அந்த உரிமையில தானே நீ கையை நீட்டி அடிச்சிட்ட, அதுவும் கிளாஸில் இருக்கவங்க எல்லோரும் முன்னாடி நீ அப்படி காட்டணுமா, நீ தானேடா சொன்ன உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆனதை நீ காமிச்சிக்க வேணான்னு, இப்போ நீ எல்லோரும் முன்னாடி கையை நீட்டி அடித்ததுனால என்ன அவங்க எல்லோரும் ஒன்றை இந்நேரம் உன் மேலே கேஸ் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அஃபென்ஸ் பண்ணுறது எவ்வளோ தப்புன்னு உனக்கு தெரியும்ல, நீ அவளை ஸ்டூடெண்ட்டாக தான் இப்போ பார்த்துருக்கணும், இதில் மட்டும் உனக்கு என்ன ஒய்ஃப்னு பொத்துக்கிட்டு வந்துடுதான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நீங்கள் இங்கே ஜிம்முன்னு, அம்மா அது இல்லைம்மா நான் சொல்கிறத கேளும்மா கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்கிறாரு. இங்கே ஜிம்முன் அம்மா, இனிமேல் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நாள் இல்லை ஜிம்மன்,
நீ பாட்டு உன் ப்ரொஃபஸரோட ஜாபையே கட்டிக்கிட்டாலே மனுஷத்தனமே இல்லாமல் மிருகத்தனமாகவே நடந்துக்கோ. எந்த ஒரு எமோஷன் ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜடம் மாதிரி இரு. உன்கிட்ட இனிமேல் பேசி நான் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. உனக்கு பண்ண பெரிய தப்பே உனக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சது தான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டு போகிறாங்க. இங்கே ஜிமின் அப்படியே உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவங்க அம்மா போய் நேராக ரூம்குள்ளே போய் டம்முன்னு கதவு சாத்தி விட்டுறாங்க. ஏன்னா நீங்களும் ரூமில் தான் இருக்கீங்க. இங்கே அப்படியே டைம் போகுது. ஜிமின் அவர் ரூமில் தான் இருக்கார். நைட்டு டைமில் நீங்கள் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து டின்னர் சாப்பிடுவீங்க. இங்கே என்ன ஆகுது, ஜிமின் வரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அவசரமாக சாப்பாடு போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஜிமின் கரெக்டாக கீழே இறங்கி வராரு உங்ககிட்ட. சரி இப்போயாச்சும் பேசலாம் அப்படின்னு. கரெக்டாக அவர் இறங்கி வரவும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஏஞ்சி அப்படியே போகிறீங்க. இங்கே ஜிமின் வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் நிற்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. இங்கே ஜிமின் வயன் ஒன்றா தான் நில்லு அப்படின்றாரு. நீங்கள் கேட்கவே இல்லையே, நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. இங்கே ஜிமினோட அம்மா, இப்போ எதுக்குடா அவளை கூப்பிட்ற? உனக்கு என்ன வேணும்? டிஃபன் தானே, எல்லாம் ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜிமின், அம்மா நீயும் ஏமா இப்படி பண்ணுற? உன் பிள்ளை தானே நான், என்னை பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோமா. நான் வேணும்னு பண்ணல, அவகிட்ட என்னை கொஞ்சம் பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ என்னடா, நீ என்னத்தை பார்த்தியா? அந்த பிட்டும் அந்த பேப்பரில் இருக்கிற பிட்டும் வயனோட ஹேண்ட்ரைட்டிங்கும் சேமாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணியா? எதுவுமே பார்க்கல, எதுவுமே விசாரிக்காமல் நீ பாட்டு அவளை எல்லோரும் முன்னாடி அடிப்ப. அவள் வந்து உனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவள் வெயிட் பண்ணணுமா? அப்போல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போகிறாங்க. ஜிமினிக்கு இப்போ தான் புரியுது. ஆமாம், அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும், இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா, வயனை கொஞ்சம் கேட்டிருக்கணுமோ அப்படின்னு இப்போ தான் ஜிமினுக்கு தோணுது. பட் ஸ்டில் இட்ஸ் டூ லேட். அவர் அவர் அடிச்சிட்டாரு, எல்லோரும் முன்னாடி அடிச்சிட்டாரு. இங்கே அதுதான் வந்து பிரச்சனை, இன்னும் பெரிய பிரச்சனை. அடித்தது பிரச்சனை தான், பட் எல்லோரும் முன்னாடி கை வச்சது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை இங்கே. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் வந்து சரி ஓகே கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. ஸோ இங்கே அப்படியே வந்து இதுவாகுது. மறுநாள் காலையில் காலேஜுக்கு என்னமோ தெரில, எப்போவுமே நீங்கள் ஜிம்மின் கூட போக மாட்டீங்க, பஸ்ஸில் தானே போவீங்க. பட் இன்றைக்கி உங்கள் அத்தை உங்கள் கூட வராங்க. லைக் உங்கள் அத்தையும் நீங்களும் ஆட்டோ பிடிச்சி போகிறத ஜிம்மின் பார்க்குறாரு. அம்மா கூட ஏன் போகிறா, எப்போவுமே பஸ்ஸில் தானே போவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படியே கார் எடுத்துகிட்டு பின்னாடியே வராரு. இங்கே அப்படியே என்ன பண்ணுறாங்க, உங்கள் அத்தை உங்களை கூட்டிகிட்டு நேராக ஹெச்ஓடி ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. போய் மேடம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே அப்படியே அந்த ஹெச்ஓடி உங்களையும் உங்கள் அத்தையும் பார்த்துக்கிறாங்க. நான் வயனோட கார்டியன், அவங்க அத்தை. வயனை வந்து கிளாஸ் மாற்றணும், அவள் இப்போ இருக்க கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸில் ஏதாச்சும் மாற்ற முடிஞ்சால் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஹெச்ஓடி என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க அப்படின்னு அந்த ஹெச்ஓடி கேட்குது. இங்கே உங்கள் அத்தை ரீசனுங்கெலாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த கிளாஸில் இருக்க என் பிள்ளைக்கு பிடிக்கல, வேறு ஏதாவது கிளாஸில் மாற்றி விடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அம்மா சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த பெர்மிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்து அந்த லெட்டர் லைக் இந்த மாதிரி எனக்கு இந்த கிளாஸ் வேணாம், எனக்கு பக்கத்து கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க. என்ன பண்ணுது இந்த கிளாப்பில், நீங்கள் மீனா கிட்ட சொல்லியிருப்பீங்க நான் கிளாஸ் மாறுறேன்னு. மீனாவும் என்ன பண்ணுறா, நீ இல்லாத கிளாஸில் நான் என்ன பண்ணுறது, எனக்கும் சேர்த்து மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்திருப்பான் மீனா. ஸோ என்னடா நடக்குது இங்கேன்னு தான் அந்த ஹெச்ஓடி பார்த்துட்ருக்கோம். சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் 2 பேருக்கும் பக்கத்து கிளாஸில் வந்து இது போட்டிருப்பாங்க, லைக் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் அங்கே இருந்துட்டீங்க, ஸோ இப்போ செகண்ட் செமஸ்டர்லேருந்து பக்கத்து கிளாஸில் போய்க்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நேராக அந்த பக்கத்து கிளாஸில் போகிறீங்க. அங்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, உங்களுக்கும் மீனா, பட் உங்களுக்கு துணையாக மீனா இருக்கா, அதனால நீங்கள் அவ்வளோ இது பண்ணலை. அந்த அடித்த விஷயம் வந்து அப்படியே பரவி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஜிம்மினை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இப்படி அப்படியே போகுது. இங்கே அப்புறம் வந்து ஜிம்மின் தான் பக்கத்து கிளாஸில் ஃபர்ஸ்ட் பீரியட் அவர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. எல்லார் பேரும் எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து மீனாவோட பேர் தான் வருது. மீனான்னு 2 வாட்டி கத்துறாரு. பார்த்தா மீனா இடமே காலியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அடுத்தது விட்டுறாரு, கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்தவங்களாம் எடுக்கிறாரு. அப்புறம் வயன் அப்படின்னு கத்துறாரு. பார்த்தா அந்த இடமும் காலியாக இருக்குது. உங்கள் பெஞ்சிலேயே 2 பேரையும் ஆளே காணோம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்குறாரு, ஏன் அவங்க இன்னும் 2 பேர் வரலையா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அங்கே இருக்கிற பொண்ணுங்க அதெல்லாம் வந்துட்டாங்க சார், அவங்க பக்கத்து கிளாஸில் இருக்காங்க, அவங்க இனிமேல் பக்கத்து கிளாஸில் தான் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க.
வாட் அப்படின்னு கேட்குறாரு ஜிமின். ஆமாம் சார், என்ன ரீசன்னு தெரியல, காலையில் மீனாவோட அப்பாவும் வயனோட அத்தையும் வந்து கிளாஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு சொல்லுது. ஆ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின், ஓ இதுக்கு தான் காலைல அம்மாவை கூட்டின்னு வந்தாலாவேன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட பர்சனல் திங்ஸ்னால அவரை வந்து அவரோட ப்ரொஃபஷனலில் வந்து இது பண்ண முடியாதுல்ல. ஸோ ஜிமின் இங்கே அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவும், கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே வந்து அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸில் படிச்சிருப்பாங்க போல் நடந்தது, அந்த ஜிமின் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த இது பிரின்சிபலோட டேபிளுக்கு அது போயிடுச்சு. ஸோ பிரின்சிபல் கூப்பிட்றாங்க, நீங்கள் ஜிமினுக்கு ஒரு நியூஸ் வருது. சரி ஜிமினும் போகிறாரு பிரின்சிபல் ரூமுக்கு. போனால் அதுக்கு முன்னாடியே பயனாங்க, அதான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜிமின் உள்ளே வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரின்சிபல் கிட்டே போகிறாரு. சார் என்னது இது, ஒரு 30 கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ், நீங்கள் இந்த பொண்ணை அடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு, என்னது சார் இது, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கக்கூடாதுன்றதான் ரூல்ஸ், நீங்கள் அதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் மேம் கத்துறாங்க. எங்கள் ஜிமின் இல்லை மேம் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்ல வர்றாரு. இங்கே மா நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு, இந்த சார் உன் மேலே கை வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே கம்முன்னு இருக்கீங்க. மா நீ சொல்கிறதுல தான் இருக்குது, அந்த சார் உன் மேலே கையை வச்சாரா, நீ அப்படி கையை வச்சாருன்னு சொன்னீன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுப்போம், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவர் மூஞ்சில் அப்படியே சாரின்னு வாயை திறந்து தான் சொல்லலை, ஆனால் மூஞ்சிலே தெரியுது சாரி சாரி சாரின்னு அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. இல்லை மேம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை, அவர் என்னை திட்டினார், சில விஷயத்தினால திட்டினார், எனக்கு வந்து எனக்கு ஒரு தப்பான அக்யூசேஷன் ஆகிடுச்சு, நான் பிட் அடித்தேன்னு சொல்லிட்டு தப்பான இதில் திட்டாரு, மற்றபடி அடிக்கலாம் எதுவும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு உங்களை. ஷுவராம்மா அவர் மேலே கை வைக்கலையா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. நீங்கள் இல்லை மேம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நேராக நீங்களும் ஜிமின் அப்படியே லுக் விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறீங்க. இங்கே பிரின்சிபல் ஜிமினை போட்டு வச்சு செய்து திட்டலாம் கூடாது, ஓரளவுக்கு மேலே நீங்கள் சொல்லலாம், ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் பேசணும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அமுச்சு விட்றாங்க. இங்கே ஜிமினுக்கு பைத்தியமே பிடிக்குது, பக்கத்து கிளாஸுக்கு போயிட்டா அவளை பார்க்க முடியாது இனிமேல், அந்த கிளாஸுக்கு ஜிமின் போக மாட்டார். ஸோ என்ன பண்ணுறதே தெரியல, அந்த மனசுக்கு பைத்தியம் படிக்குது. டேஸ் இப்படியே போகுது, நீங்கள் சுத்தமாக அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க, வீட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே போகுது. இங்கே என்ன ஆகுது, பக்கத்து இதில் லைக் வந்து ஸ்டாஃபெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இருக்க கிளாஸுக்கு வந்து சப்ஸ்டியூட்டுக்கு போடுறதுக்கு ஒரு சாருக்கு வந்து பேசிகிட்ருக்காங்க. சார் இன்றைக்கி இந்த கிளாஸுக்கு நீங்கள் போகிறீங்களா, எனக்கு கொஞ்சம் வேறு கிளாஸில் வேலை இருக்குது, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், எனக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்ற மாதிரி. இங்கே இதை ஜிமின் கேட்டிருப்பாரு. மேடம் எந்த கிளாஸ்க்கு போகணுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எம்பிஏ சார், எம்பிஏ ஏ செக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் ஃப்ரீ தான் நெக்ஸ்ட் பீரியட், நான் வேணால் போட்டா, சப்ஸ்டியூட்க்கு தானே அப்படின்னு கேட்குறாரு. இங்கே அந்த மேமும் சரி தான் சார், ஒரு பீரியட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக லைக் ஏ செக்ஷன், அதாவது நீங்கள் இப்போ கிளாஸ் மாறி இருப்பீங்க, நீங்கள் பி செக்ஷனில் இருந்திருப்பீங்க, ஏ செக்ஷனில் மாற்றிருப்பாங்க சார், நேராக நீங்கள் போகிறீங்க, லைக் ஜிமின் போகிறாரு அந்த கிளாஸ்க்கு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ரொம்ப புதுசாக இருக்குது, பிகாஸ் இந்த சார் தான் நம்ம கிளாஸ்க்கு வரவே மாட்டார் அந்த சப்ஜெக்ட்டுக்கு, இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு பார்க்குறாங்க. இங்கே அப்போ தான், மீனா இந்த ஆள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு நீங்கள் மீனாவை பார்த்து கத்துறீங்க. ஜிமின் சாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பார்க்குது. சரின்னு எல்லோரும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே ஜிமின், புரியுது காய்ஸ் உங்கள் கன்ஃபியூஷன், என்ன இந்த சார் வந்திருக்காருன்னு, சப்ஸ்டியூட் கிளாஸ், ஸோ அதனால் என்ன சப்ஸ்டியூஷன் போட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் அவங்க ஒர்க்கை பார்க்கலாம், ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா பண்ணுங்கள், சத்தம் போடாமல் எது வந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே உட்காந்துட்ருக்காரு, கையை கட்டி அப்படியே டேபிள் மேலே நின்று அப்படியே சாஞ்சு நிற்கிறாரு. இங்கே நேராக அப்படியே உங்களை தான் அப்படியே வெச்ச கண்டு வாங்காமல் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சிருக்கும், ஆனால் அவர் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ அவருக்கு வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு அந்த இதில். இங்கே மீனா, வயனை அவர் உன்னையே தாண்டி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. நீங்கள் கம்முனரு, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க.
இங்கே ஜிம்மின் பாட்டு உங்களையே தான் சைட் அடிச்சிட்ருக்காரு. அங்கே நின்றுட்டு உங்களையே தான் பார்க்குறாரு. லைக் வந்து உங்ககிட்ட பேசணுன்னு கூட ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் மூஞ்சே கொடுக்க மாட்றீங்க. நேராக வந்து ஃபன் பண்ணுறன்ற பேரில், காமெடி பண்ணுறன்ற பேரில் மொக்க போட்டுன்னு இருக்காரு. நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்றீங்க. அவர் எந்த பண்ணாலும் வசிய மாட்டுறாளே இவன்ற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஸோ இப்போ அங்கே சப்ஸ்டியூஷனும் அந்த பீரியட் முடியுது. போக மனசே இல்லை இந்த மனுஷனுக்கு, ஆனால் போய் தான் ஆகணும். ஸோன்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது அப்படியே உங்களை ஒரே ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் இந்த ஆளுக்கு இதுதான் ஒரு குறைச்சல், மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க வேண்டியது, இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமினும் அப்படியே போயிடுறாரு. இங்கே மீனா, என்னடி சாரு உன்னை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. நீங்கள் மீனா கம்மனு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டே அப்படியே போகுது. ஸோ இன்றைக்கி அப்படி தான் எப்போவுமே வந்து என்ன ஆகும், நீங்கள் ஈவினிங் பஸ் ஏறி போகிற வரைக்கும் ஜிமின் வெயிட் பண்ணுவார். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் போயிட்டுருக்கும்போது ஜிமின் கார் போகுது பார்த்தானா உங்களோட பிளேஸில் நிற்கல. அது டேர்ன் பண்ணி வேற எங்கேயோ போகுது. என்னது இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எப்போவுமே அவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படியே எங்கேயோ போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இருக்கீங்க. இங்கே மீனா, ஜிம்மன் சார் என்னாடி ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா. நீங்கள் அப்படின்ட்டு இப்போ தான் அந்த காரை பார்க்குறீங்க. பார்த்தா அது காலேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கே நிற்கிது. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு ஏறி அப்படியே 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. யாரடி அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. தெரியலையடி. சரி வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் மீனாவோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த காரை ஃபாலோ பண்ணி நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. இங்கே மீனா, எதுக்குடி இவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. நீங்கள் உனக்கு ஜிமின் சார் க்ரஷ் தானே, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா, அதனால தான் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நேராக போயிட்டுருக்கீங்க. அது வந்து ஒரு ஒரு ஜூஸ் கடை மாதிரி இருக்குது சரியா. அங்கே நிறுத்துது அந்த கார் நிற்கிது. இவங்க 2 பேரும் இறங்கி அந்த ஜூஸ் கடையில் ஒரு பிளேஸில் உட்காந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக துப்பாட்டாலாம் கட்டிட்டு அப்படியே அந்த டேபிளுக்கு பின்னாடி, ஜிம்மன் டேபிளுக்கு பின்னாடி இருக்க ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்கீங்க நீங்களும் மீனாகும். அப்புறம் ஜிம்மன் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இங்கே ஜிம்மன், எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. கல்யாணம்லாம் ஆயிடுச்சுல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இங்கே ஜிம்மன், ஆமாம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா நீங்களும் உங்கள் ஒய்ஃபும், நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. இங்கே ஜிம்மன், இப்போ வரைக்கும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு ஓகே. இப்போ தான் ஒருத்தரை புரிஞ்சுக்கலான்னு ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் வந்து சொல்கிறாரு. இங்கே நீங்கள் என்னது இந்த பொண்ணு எதுக்கு இதெல்லாம் கேட்குறா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. புரியுது, அந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நடக்கலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இங்கே ஜிமின், இங்கே பாரு ரியா, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காத, அந்த கல்யாணம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்லவும் நீங்கள் யோசிக்கிறீங்க யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மீனா கிட்ட அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த பொண்ணும் மீனாவும் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்றா. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல வந்து நீங்கள் 2 பேரும் கிளம்பி இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க 2 பேர் பேசும்போது காலேஜில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு அந்த பொண்ணு கேட்டிருப்பா, இந்த மேம் அந்த மேம் எப்படி இருக்காங்கன்ட்டு. அது லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போனா நம்ம காலேஜில் கண்டிப்பாக இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கும், நம்ம காலேஜில் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம போய் நம்ம காலேஜ் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம் யாருக்கிட்டையாதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் இருக்கிற பசங்கக்கிட்ட, ஜூனியர்ஸ்கிட்டையும் சீனியர்ஸ்கிட்டையும் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த ஃபோட்டோவை காட்டி கேட்குறீங்க அது யாராவது தெரியுமா. அந்த பிள்ளைங்களும் சொல்லுது, இந்த மாதிரி வந்து இந்த அக்கா நான் எங்கள் காலேஜ் தான் படித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. அவ்வளோதான் முடிஞ்சுது சொல்லி. அப்போ தான் என்ன ரீசன்னால இவங்க விட்டு காலேஜ் விட்டு போனாங்க ஏதாவதுனா, இல்லை அவங்களுக்கும் ஜிம்மின் சாருக்கும் லைட்டாக கனெக்ஷன்ன்ற மாதிரிலாம் அந்த பிள்ளைங்க சொல்லவும் அவ்வளோதான் உங்களுக்கு. அப்போ இவரும் அந்த பொண்ணும் லவ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லவ் சாருக்கு கேட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு
இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு ஜிமின் கிட்ட பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா உங்கள் பொசசிவ் மோட் ஆக்டிவ் ஆகிடுச்சு. என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் ஆகிட்டு நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் நேராக போகிறீங்க. போயிட்டு உங்கள் அத்தை ரூம்லாம் இல்லை, உங்கள் ரூமுக்கே போயிடுறீங்க. உங்கள் ரூமில் போய் வெயிட் பண்ணிருக்கீங்க, ஜிமின் வரட்டும் இன்றைக்கி அப்படின்ட்டு. இங்கே ஜிமினும் ஈவினிங் வராரு. வந்ததும் அவருக்கு சரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நேராக அவங்க ரூமுக்கு தான், அவங்க 2 பேர் ரூமுக்கு தான் போகிறாரு. அதிசயமாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜிமின்னு இது என்ன நான் காண்பது கனவா இல்லை நினைவா? இவ தான் நான் உட்காந்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. நேராக அவரும் உள்ளே வராரு. வயன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. நீங்கள் ஏன் நான் அங்கே உட்காந்துட்ருக்கிறது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசுறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்னது என்ன பேசுகிற நீ அப்படின்றாரு. எல்லாம் தெரியும் சார், உங்களை பற்றி மொத்த டீட்டெயில் தெரிஞ்சு போச்சு எனக்கு. அந்த பொண்ணு ரியா, நம்ம காலேஜில் படித்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நீங்கள் கிளாஸ் டீச்சராக இருந்திருக்கீங்க. நீங்களும் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். இதை தான் உங்களுக்கு பிரச்சனைனா கல்யாணம் அப்போவே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே என்னை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. இங்கே ஜிமின், வயன் நீ தப்பாக புரிஞ்சிருக்க, இங்கே பேர் அதெல்லாம் இல்லை அப்படின்றாரு. நீங்கள் யாருக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நடிங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தெரியும் எது உண்மைன்னு. நீங்கள் இவ்வளோ நாள் என்கிட்ட எரிஞ்சு விழுந்ததுக்கான காரணமும் இவ தான். எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? இப்போதைக்கே என்னால் டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். கொஞ்சம் நாள் கழிச்சு 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமின், நானும் பார்த்துட்ருக்கேன், ஓவராக பேசிகிட்ருக்கேன். அவளும் நானும் லவ் பண்ணோம். ஆமாம் உண்மை தான், இல்லை நான் சொல்லலை, நான் லவ் பண்ணேன் தான். ஆனால் என்றைக்கு ஒன்றா கல்யாணம் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் இல்லை அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் நான் நம்பணுமா? இல்லை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் வாழ்க்கை இதுக்கு மேலே தெரிஞ்சும் இன்னொரு பொண்ணு மேலே என் புருஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் இதை பண்ண மாட்டேன் சார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நம்ம 2 பேருக்குள்ள என்றைக்குமே செட் ஆகாது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு ஏஞ்சி போகிறீங்க. ஜிமின் நீங்கள் உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஃபயன், எனக்கு புரியுதா இல்லையாடி நான் சொல்கிறது? என்றைக்கு கல்யாணம் பண்ணணும், நான் உன்னை தான் என் ஒய்ஃபாக பார்க்குறேன். எனக்கு உன்னை பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ண, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் போக போக எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை இந்த இதெல்லாம் நான் நம்பணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார். நீங்கள் பாட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டாம், இந்த லைஃப் எனக்கு வேண்டாம். இது ரொம்ப நரகமாக இருக்குது. பிடிக்காம உங்கள் ஃபஸ்ட்டு இருந்தேன், நீங்கள் என்னை அசிங்கப்படுத்துகிறீங்க, என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டீங்க. என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துக்கோங்க, ஆனால் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போய் டோரில் கையை வைக்கலான்னு போகிறீங்க. அங்கே ஜிமின் அப்படியே டோரை லாக் பண்ணுறாரு. ஸோ நான் இதோட முடிக்கிறேன்டா. இது 2 ஷார்ட்டாக போட்டுக்கலாம், ஓகேவா? என்னால் இது 1 ஷார்ட்டுக்குள்ளே இந்த கதையை மொத்தமாக முடிக்க முடியல கைஸ். ஸோ அதனால் we will put it on 2 ஷார்ட். இதுக்குள்ள இன்னும் நிறையா சீக்வன்ஸ் நான் ஆட் பண்ணி 2 ஷார்ட்டாக போட்டுடலாம், ஓகேவா? 1 ஷார்ட்டு தான் போட்டேன், பட் ஆனால் 2 ஷார்ட்டாக போட்டுக்கலாம்டா. இது சரியா? சாரி. நான் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். hope you guys like it. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் ரொமான்டிக்காக, இதில் ஃபுல்லாக சண்டை சச்சரவாக போயிருக்கும். ஸோ 2வது பார்ட் ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட், ஓகே? ஸோ டாடா பாபாய் சராங்கே. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய்.